पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्दयोगेन्द्रमतास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं त्रोटकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुति स्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ओम शांति शांति शांति। சாந்தி மந்திரம் நேற்று நம்ம ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். அதை சொல்லிடுற மூணுத்தையும் அதுக்கப்புறம் திரும்ப ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்கலாம். ஓம் ஹரிஹி ஓம். ஓம் சகனா பவது சகனௌ புனக்து सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शन्नो मित्रः शं वरुणः शन्नो भवद्वर्यमा शन्न इन्द्रो बृहस्पतिः बृहस्पतिः शन्नो विष्णुरुक्रमः। नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वामेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम्। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्छन्दसां वृषभो विश्वरूपः छन्दोऽभ्योऽद्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया आस्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्यां भूरि विश्रुवम् ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ओम शांति शांति शांति। இந்த ஆவகந்தி விதன்வானான்றதை எடுத்துடணும்னு சொல்லியிருக்கேன். சாந்தி மந்திரத்தை தேவையில்லை, பாடம் படிக்கும்போது அது வந்துடும். இப்போ சாந்தி மந்திரம் படிக்கும்போது ஆவகந்தி விதன்வானா அதை எடுத்துக்கணும். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தைத்திரிய உபனிஷத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். தைத்திரிய உபனிஷத்து எங்கே இருக்குது அப்படின்னா கிருஷ்ணயஜுர் வேதத்தில் இருக்கக்கூடிய தைத்திரிய ஷாக்கா
தைத்திரியம் எங்க இருக்கு? கிருஷ்ண யஜுர்வேதத்துல. என்ன ஷாக்கா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிருஷ்ண யஜுர்வேதத்துல பாத்தீங்கன்னா 32 ஷாக்கைகள் இருக்கு. அதுல தைத்திரிய ஷாக்கைக்குள்ளார 3 பாகம் இருக்கு. தைத்திரிய சாக்கத்துல தைத்திரிய சங்கீதான்னு சொல்லக்கூடிய மந்திர பாகம், அதுக்கப்புறம் தைத்திரிய பிராமணம்னு சொல்லக்கூடிய 2வது பாகம், அதுக்கப்புறம் தைத்திரிய ஆரண்யகம் சொல்லக்கூடிய 3வது பாகம். எந்த சாக்கை எடுத்தாலும் இந்த மூணு பேதங்கள் இருக்கும். மந்திர பாகம் எங்க படிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மச்சாரியா இருக்கும்போது மந்திரங்களை படிக்கணும். பாடசாலையில எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில இருந்து பசங்க சாயந்தரம் வரைக்கும் இதுதான் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பாத்தீங்க அப்படின்னா மந்திரங்கள் படிச்சு 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 பாத்தீங்கன்னா கண்டஸ்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. கிரகஸ்தாசிரமம் போனோன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த மந்திரங்கள் எங்கெங்கெல்லாம் பிரயோகப்படுத்தணும் அப்படின்னு பிரயோக விதிகள் அப்படின்னு இருக்கு. அந்த மந்திரங்களை எங்க பிரயோகிக்கணும் அப்படின்றதெல்லாம், மந்திர பாகத்தை எங்க பிரயோகிக்கணும் அப்படின்ற விதிகள் பிராமண பாகத்துல இருக்கும். அப்ப அந்த பிராமண பாகம் யாருக்கு பிரமாணம் அப்படின்னா கிரகஸ்தாசிரமங்களுக்கு பிரமாணமானது. கிரகஸ்தாசிரமம் தான் கர்மம், யாகங்கள், ஹோமங்கள், சடங்குகள் எல்லாம் பண்றதுக்கு அதிகாரம் இருக்கிறது. அப்போ பிரம்மச்சாரி கல்யாணம் ஆனதுக்கு பிறகு பிராமண பாகத்துல சொல்லப்பட்ட விதிகளை பார்த்து அக்னிஹோத்திரம் முதலிய கர்மங்களை எல்லாத்தையும் அவன் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வானப்பிரஸ்தம் போகும்போது பாத்தீங்கன்னா ஆரண்யக பாகம் வந்துருது. ஆரண்யக பாகத்துல அரண்யத்துல இருந்துகிட்டு தபஸோட ஸ்ரத்தையோட நல்ல உபாசனைகளை பண்ண வேண்டியது அரண்யத்துல இருந்துகிட்டு வானப்பிரஸ்தர்களோட கடமை. அந்த வானப்பிரஸ்தத்துல இருக்கக்கூடிய அந்த உபாசனைகளை பத்தின விதிகள் எல்லாம் ஆரண்யக பாகத்துல இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆரண்யத்திலிருந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆனதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சன்னியாசத்தை ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டு, இல்ல பக்குவத்தோட என்ன பண்ணலாம், சன்னியாசம் ஸ்வீகாரம் பண்ணாமையும் பதிபத்தினியோடையும் சன்னியாச ஜீவனத்தை ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதாந்தத்தை சிரவணம் பண்ணணும். அந்த வேதாந்தம் எங்க இருக்குன்னா ஆரண்யகத்தோட எண்டுல முடிவுல என்ன இருக்கும், உபனிஷதங்கள் இருக்கும். அப்ப பிரிச்சா மந்திரம், பிராமணம், ஆரண்யகம்னு பிரிக்கலாம். இல்ல அப்படின்னா 4ஆ பிரிச்சிங்கன்னா மந்திரம், பிராமணம், ஆரண்யகம், உபனிஷத்துன்னு பிரிக்கலாம். 4ஆவதா இருக்கிற உபனிஷத்தை கூட தனியா சொல்லிக்கலாம். மொத்தம் 4ஆ பிரிக்கிறது. இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தைத்திரிய உபனிஷத்து தைத்திரிய சாக்கைக்குள்ளார சங்கீதா பாகம், பிராமண பாகம் அதுல 2த்துலயும் இல்ல. ஆரண்யக பாகத்துல எத்தனை பாகம் இருக்கு அப்படின்னா அதுல பிரபாட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 10 பிரபாட்டங்கள் இருக்கின்றது. 10 பாகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆரண்யத்துல 10 பாகம் இருக்கு. 10ல 7, 8, 9 இந்த 3த்துலயும் பாத்தீங்கன்னா இந்த தைத்திரிய உபனிஷத்தானது 3 வள்ளிகளாக இருக்கின்றது. இந்த 10வது பாகமும் கூட மகாநாராயண உபனிஷத்து அப்படின்னு சொல்லக்கூடிய பிரசித்தமான உபனிஷத்தா இருக்கிறது. சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் நான் முக்திகோ உபனிஷத்துல படிச்சு காட்டினவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ராமபிரான் சொல்லும் போதே உபனிஷத்தை படிக்கும் போது ஆரம்பத்திலையும் முடிவுலையும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சாந்தி மந்திரத்தை படிச்சு ஆரம்பிக்கணும், சாந்தி மந்திரத்தை சொல்லிதான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப எப்படி படிக்கணும்? ஒரு குருநாதர் மூலமா, வேத வித்யாவை ஒரு குரு மூலமா படிச்ச ஒரு குருநாதர் மூலமா இந்த சாந்தி மந்திரங்களை முறைப்படி பாத்தீங்கன்னா ஸ்வரத்தோடு இருந்தா ஸ்வரத்தோட, ஸ்வரம் இல்லைன்னா ஸ்வரம் இல்லாமலும் கேட்டு முறையா தெரிஞ்சுக்கிட்டு பிரயோகிக்க வேண்டும் அப்படின்னு ராமர் அனுமனுக்கு சொல்றார். அப்போ அந்த மெத்தட்ல தான் நம்ம என்ன பண்ணோம், நேத்து பாத்தீங்கன்னா எஸ் சந்தஷாம் ரிஷபோ சகனா வமது சன்னோ மித்திர இதெல்லாம் ஸ்வரம் எப்படி சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். டெய்லி நான் என்ன பண்ண போறேன், இன்னும் எவ்வளவு ஸ்லோ சொல்ல முடியுமோ அவ்வளவு ஸ்லோவா நான் டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா மெதுவா என் கூட சேர்ந்தே நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் வந்துடும். உங்களுக்கு இனிமே ஃபுல்லா டெய்லி பாராயணம் ஒவ்வொரு மந்திரங்களும் இருந்துகிட்டே இருக்க போகுது. 4 வாட்டி 3 வாட்டி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். டெய்லி சொல்ல கிளிப்புள்ள மாதிரி நமக்கு வந்துடும் உங்களுக்கு. அப்போ பாத்தீங்கன்னா அப்ப என்ன, இந்த சாந்தி மந்திரம் எதுக்கு அப்படின்னு சொல்லும் போது முக்திகோபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ண யஜுர்வேதத்துல இருக்கிற 32 உபனிஷதங்களுக்கும் சகனாபவத்து அப்படின்றது சாந்தி மந்திரம். முடிஞ்சு போச்சு. அப்ப தைத்திரியமும் இன்னைக்கு காலையில நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற ஸ்வேதாஸ்வதரமும் அதே மாதிரி கட்டோபனிஷத்தும்
அமிர்தபிந்து உபனிஷத்து, இது மாதிரி நிறைய அமிர்தநாதோ உபனிஷத்து, இது மாதிரி நிறைய உபனிஷதங்களுக்கு இந்த சகனாபவத்துன்ற மந்திரத்தை சொல்லிதான் ஆரம்பிப்போம். சொல்லியாச்சா? இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் என்ன பண்றார், இந்த உபனிஷத்தோட அவதாரிக்கா எழுதுறதுக்கு முன்னாடி, அவதாரிக்கானா சொல்லலாம், இல்லைன்னா சம்பந்த பாஷ்யம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரந்தத்தை எழுதுறதுக்கு முன்னாடி ஏன் எழுதணும் இந்த கிரந்தம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு தான் இந்த வியாக்கியானத்தை ஆரம்பிக்கணும். ஏன் பண்றேன், நான் கமெண்ட்ரி எழுத போறேன், பாஷ்யம் பண்ண போறேன், இந்த உபனிஷத்து மந்திரங்களே போதுமானதா இருக்குல்ல, இது எதுக்கு வியாக்கியானம் பண்ணணும் அப்படின்னு வந்து கேள்வி கேட்டா, அதுக்காக ஆச்சாரியார் என்ன பண்றார், நம்ம வேத பாடசாலையிலாம் வந்து பாத்தீங்கன்னா நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா பாராயணம் பண்ணிட்டு போயிடுறாங்க. தைத்திரிய பாராயணம் இருக்கு, அப்ப தைத்திரிய பாராயணம் பண்ண வேண்டியது தானே, தைத்திரியம் பாராயணம் பண்ணிட்டு போக வேண்டியது தானேங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து வந்து அதுக்கு ஒரு மீனிங்லாம் எழுதிட்டு இருக்கீங்க. பாஷ்யம்னு ஒன்று பாத்தீங்கன்னா மெனக்கெட்டு பாஷ்யம் பண்ணியிருக்கீங்க. இதை உட்கார்ந்து நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா மெனக்கெட்டு படிச்சுக்கிட்டு இருக்கோம். எதுக்கு பாஷ்யம், எதுக்கு எழுதணும், இதுக்கு எதுக்கு அர்த்தம் பண்ணணும்? மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா படிச்சா பாராயணம் பண்ணா பத்தாதா, எதுக்கு வந்து மீனிங் எழுதணும் அப்படின்னு ஒரு சம்பந்தம் சொல்லணும். இதுக்கு பேர் என்ன பேரு, சம்பந்த பாஷ்யம் அப்படின்னு பேர். ஆச்சாரியார் சம்பந்த பாஷ்யத்தை ஆரம்பிக்கிறார். இந்த சம்பந்த பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மங்களாச்சரணம் அப்படின்னு 1, 2, 3 ஸ்லோகங்கள் மங்களாச்சரணமா ஆச்சாரியார் செய்கின்றார். மங்களாச்சரணம் வந்து பாத்தீங்கன்னா ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மங்களாச்சரணத்துல 3 வெரைட்டியா வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. மங்களாச்சரணம் வந்து பாத்தீங்கன்னா திருவிதம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உத்தம அதிகாரிகளுக்காக இருக்கிறது, என்னன்னா வஸ்து நிர்தேசாத்மக மங்களாச்சரணம் அப்படின்னு பேர். அது வந்து நீங்க ரேரா, ரொம்ப ரேரஸ்டா தான் வந்து இருக்கிறது, வஸ்து நிர்தேசாத்மக மங்களாச்சரணம் அப்படின்னு பேர். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமஸ்கார ரூப மங்களாச்சரணம், இதுதான் அதிகமா இருக்கும். என்ன பேரு, நமஸ்கார ரூப மங்களாச்சரணம். நமஸ்காரம் பண்றதா இருக்கும், என்னோட இஷ்ட தேவதைக்கோ இல்ல என்னோட குருமார்களுக்கோ இல்ல இந்த சாஸ்திரத்துக்கோ நமஸ்காரம் பண்றது அப்படின்னு அந்த மங்களத்திலேயே இருக்கும். லகு சித்தாந்த கௌமுதி எழுதும்போது சொல்லுவாங்க, நத்வா சரஸ்வதிம் தேவிம் சுத்தாம் குஞ்சாம் கரோமியகம் அப்படின்னு லகு சித்தாந்த கௌமுதி ஆரம்பிக்கும் இருக்கும். சரஸ்வதி தேவியை நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த லகு சித்தாந்த கௌமுதியை நான் வந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு இருக்கும். அப்போ தேவதைகளை வந்து பாத்தீங்கன்னா நமஸ்காரம் பண்றது, அதுக்கப்புறம் குருமார்களை நமஸ்காரம் பண்றது, சில சமயம் வந்து குரு பரம்பரையவே நமஸ்காரம் பண்றது, நம பரமரிஷிபியோ நம பரமரிஷிபியா அப்படின்னு இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய மந்திரங்கள் இந்த விதத்துல இருக்கும். அதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா நமஸ்காரம். நமகன்னு வந்துருச்சுனாவே அது நமஸ்கார ரூப மங்களாச்சரணம் அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 3வது வெரைட்டி என்ன அப்படின்னா ஆசீர்வாத ரூப மங்களாச்சரணம். இதுவும் அரிதாக இருக்கிறது. சிஷ்யர்களுக்கோ இல்ல பக்தர்களுக்கோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருநாதர் என்ன பண்ணுவார், ஆசீர்வாதம் பண்ற மாதிரி மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னோ, நீ நல்ல மோட்சத்தை அடைவாய் அப்படின்னோ மங்களத்தை சொல்றதா ஆசீர்வாதம் பண்ணக்கூடியதா இருக்கிற மங்களாச்சரணம் ரொம்ப அரிதானது. அப்ப இந்த 3த்துல வஸ்து நிர்தேசாத்மகம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமஸ்கார ரூபம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆசீர்வாத ரூபம். இந்த 3த்துல நமஸ்கார ரூபம் தான் நீங்க அதிகபட்சமா ஒரு 90% மங்களாச்சரணங்கள்ல நீங்க பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது பெரியவங்களா இருந்துகிட்டு ஆசீர்வாதம் பண்றது கொஞ்சம் இருக்கும். வஸ்து நிர்தேசாத்மகம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம டெய்லி கீதால வந்து பாத்தீங்கன்னா இப்போ 1.5 வருஷமா படிச்சுக்கிட்டு இருந்தோம். மங்களாச்சரணம் வந்து பாத்தீங்கன்னா சங்கரர் அங்க ஒரு மங்களாச்சரணம் பண்ணியிருந்தார் கீதா பாஷ்யத்துல. நாராயண பரோ வியக்தா அண்டம வியக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்து மே லோகாஹ சப்தத்வீபாச்ச மேதினி. அங்க ஏதாவது நமஸ்காரம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. நாராயண பரோவியக்தா, நாராயணன் என்று சொல்லக்கூடிய பரபிரம்ம தத்துவம் அவ்வியக்தம்னு சொல்லக்கூடிய மாயையை காட்டிலும் மேலானது. அந்த மந்திரத்தோட மீனிங் தான். நாராயணன் எதுக்கு மேல இருக்கார், அவ்வியக்தம்னு சொல்லக்கூடிய மாயையை காட்டிலும் நாராயணன்ற பரபிரம்ம தத்துவம் மேலானது. அவ்வியக்தத்திலிருந்து எது உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்டம்னு சொல்லக்கூடியது உண்டாச்சு. பிரம்மாண்டம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வியக்தம் சொல்ற மாயையிலிருந்து உண்டாச்சு. அந்த பிரம்மாண்டம் சொல்லக்கூடிய ஹிரண்ய கர்ப்ப தத்துவத்துக்குள்ளதான் இந்த சப்த தீபங்களோடு கூடிய இந்த மேதினி, இந்த பூமி வந்து பாத்தீங்கன்னா இருக்கின்றது.
நீ எங்க பாத்து இன்னும் கமெண்ட்ரி கொடுத்த மாதிரி ஒரு ஒரு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சும்மா போற போக்குல ஒரு மெசேஜ் சொன்ன மாதிரி இருக்கேன், மங்களமே இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, மங்களம்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா பர தத்துவங்களை ஸ்மரணம் பண்றதே மங்களம், அவ்வளவுதான். நாங்க வந்து பாத்தீங்கன்னா வண்டியில போயிட்டே இருப்போம், வேகமா போறோம்னு வச்சுங்களேன், கோபுரத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா இப்படி நிமிர்ந்து பார்த்துட்டு போறது, அவ்வளவுதான். ஒரு நமஸ்காரம் கையை தூக்கி நமஸ்காரம் பண்றது அதெல்லாம் இல்லை. நான் கோபுரத்தை பார்த்தாவே வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா அருணாச்சலேஸ்வராய நமக அந்தர்யாமினி நமக போச்சு, அது உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா இன்பில்டா இருக்கிறது. பார்த்தாலே வந்து பாத்தீங்கன்னா நமஸ்காரம் தான். இந்த மலையை போய் அப்பப்ப பாத்துக்கிறது, வெளியில போய் வீட்டை விட்டு வெளில வந்து மலையை பார்த்துட்டு போயிடுறது. மலையை பார்த்தாவே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சிவபெருமான என்ன பண்ணிட்டு இருக்கேன், நமஸ்காரம் பண்றேன்னு அர்த்தம். அதுக்கு பேர் என்ன பேருனா ஸ்மரண மாத்திரம் அப்படின்னு பேர். வெறும் வந்து பாத்தீங்கன்னா நினைக்கிறது, சிவா ஓ நம சிவாய ஓம் நம அதெல்லாம் இருக்காது, சிவாய அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சிவாய அப்படின்னா போச்சு. அப்ப சிவாயன்னு சொன்னாவே நமஸ்காரம் இல்லையே, நம சிவாய இல்லையே, சிவாய நமக இல்லையே அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஸ்மரணமே வந்து பாத்தீங்கன்னா நமஸ்காரம். அதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வஸ்துன்னு ஒண்ணு இருக்கு. இது வேற எங்க சுவாமி இருக்கு? கீதா பாஷ்யத்துல இருக்கிறது. அதே மாதிரி நம்ம திருக்குறள்ல ஃபேமஸா ஒண்ணு சொல்றோம், முதல் ஸ்லோகம் சொல்றோமே குறள், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எங்கேயாவது நமஸ்காரம் இருக்கா? எல்லா எழுத்துக்கும் ஆதி வந்து பாத்தீங்கன்னா அகர முதல எழுத்தெல்லாம், அகாரத்தை ஆதியாக கொண்டு எல்லா எழுத்துக்களும் இருக்கின்றன. அது போலவே வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவானை முன்னிட்டு தான் இந்த எல்லாம் இருக்கின்றது. ஆதி பகவன் முதற்றே உலகு, இந்த மொத்த உலகமும் ஆதி பகவானை முதலாக கொண்டதாக இருக்கிறது. எங்கேயாவது நமஸ்காரம் இருக்கா? எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, எனக்கு நமஸ்காரம் உங்களுக்கு பண்றேன், எதுவுமே இல்லையே, ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்குல்ல. என்னங்க இது ஸ்டேட்மெண்டா தானே இருக்கு. ஆதி பகவன் அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலேயே அது வந்து பாத்தீங்கன்னா நமஸ்காரம் ஆயிடுது. இது மாதிரி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அரிதான மங்களாச்சரணங்கள் நிறைய இருக்கும். அப்ப 3 விதமான மங்களாச்சரணங்கள். இங்க ஆச்சாரியர் என்ன மங்களாச்சரணம் பண்றார்? கீதா பாஷ்யத்துக்கு வஸ்து நிர்தேசம் பண்ணார். அப்ப இங்க என்ன பண்றார் அப்படின்னு பாருங்க, ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல் ஸ்லோகம் மங்களாச்சரணம், அவதாரிகா சம்பந்த பாஷ்யத்துல முதல் ஸ்லோகம். யஸ்மாத் ஜாதம் ஜகத் சர்வம் யஸ்மின்னேவ பிரலீயதே ஏனேதம் தாரியதே சைவ தஸ்மை ஞானாத்மனே நமஹ. யஸ்மாத் ஜாதம் ஜகத் சர்வம் யஸ்மின்னேவ பிரலீயதே ஏனேதம் தாரியதே சைவ தஸ்மை ஞானாத்மனே நமஹ. இந்த ஸ்லோகத்துக்கு உள்ளார போறதுக்கு முன்னாடி மெயின் பர்பஸ் சொல்ல மாதிரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு மங்களாச்சரணம் பண்ணணும், எதுக்கு மங்களாச்சரணம் பண்ணணும்? நிறைய கேள்வி வரும். தர்க்கத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டீக்காக்கள் இருக்கு. தர்க்க சங்கிரகம், தர்க்க சங்கிரகத்துக்கு மேல தீபிகா, அது இது நிறைய தர்க்க கிரந்தங்கள் இருக்கு. ஏன் நிறைய கிரந்தங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மங்களாச்சரணமே இல்லாத கிரந்தங்கள்லாம் கூட இருக்கு. மங்களாச்சரணம் இல்லாத செய்யாத கிரந்தங்கள்லாம் கூட இருக்கு. எதுக்கு மங்களாச்சரணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னு வச்சுங்களேன். முதல் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு இப்ப நீங்களோ நானோ வந்து பாத்தீங்கன்னா எப்ப நம்மளாம் மங்களாச்சரணம் பண்ணல, ஆனா நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு தெரியுங்களா, பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. லெட்டர் எழுதுறதா இருந்தாலும் சரி, எந்த காரியம் பண்றதா இருந்தாலும் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அம்மா வந்து சாதம் சமைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா விபூதியை வந்து பாத்தீங்கன்னா ஊன்னு போட்டு ஆரம்பிப்பாங்க. எனக்கெல்லாம் சின்ன வயசுல சிரிப்பா வரும். அம்மா வந்து அரிசி பானையில வந்து பாத்தீங்கன்னா ஊ போட்டு ஆரம்பிக்கிறது, பட்டையை போட்டு ஆரம்பிக்கிறது இருக்கா உங்களுக்கு, திருப்பன்றம் போட்டுட்டு ஆரம்பிக்கிறது. குக்கர் வாங்கணும். நாங்க முதல் முறை 87ல நினைக்கிறேன், 86ல 87லயோ ரைஸ் குக்கர் வாங்கிட்டு அப்பா கொண்டு வந்து வைக்கிறார். அம்மா வந்து பாத்தீங்கன்னா அடுப்புல வச்சு முதல்ல ஒரு பட்டையை போட்டாங்க. ஒரே சிரிப்பு வீட்டுல இருக்கவங்க எல்லாம். அம்மா வந்து பாத்தீங்கன்னா இப்படி இத குக்கருக்கு எவனாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த திரிபுன்றம் போடுவானா அப்படின்னு. ஆனா அம்மா விடவே இல்லை. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நமக்கு என்ன தெரியுதுன்னா, எந்த காரியம் ஆரம்பிக்கும் போதும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஈஸ்வர ஸ்மரணத்தோட தான் ஆரம்பிக்கணும். அப்ப நம்ம மங்களம் பண்ணிட்டு தான் எல்லா காரியத்தையுமே ஆரம்பிக்கிறோம்.
அப்ப ஒரு கிரந்தம் பண்ணும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மங்களாச்சரணம் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கணும். இது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு விஷயம், சிஷ்டாச்சாராத் மங்களமாச்சரேத் ஒரு விதி வாக்கியம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா சிஷ்டாச்சாராத் மங்களமாச்சரேத். பெரியவங்க வந்து பாத்தீங்கன்னா அனாதி காலத்திலிருந்து வந்துட்டு இருக்க ரிஷிமார்கள் பெரியவங்க எல்லாரும் மங்களத்தை செய்தார்கள். அப்ப பெரியவங்க பண்ணதுனால நானும் வந்து பாத்தீங்கன்னா மங்களத்தை செய்கின்றேன். சிஷ்டாச்சாரம் அப்படின்னு பேர். பெரியவங்க பண்ணதை ஃபாலோ பண்றது அப்படியே. ஏன் எதுக்கு எல்லாம் தெரியுதோ தெரியலையோ, அப்பா சொன்னார், தாத்தா சொன்னார், என்னோட பாட்டனார் சொன்னார், அதை நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். குருமார்கள் பண்ணாங்க, ரிஷிமார்கள் பண்ணாங்க, அதை நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். முதல் இது அங்க வந்து கேள்விய இந்த யோசிக்கிறது அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. ரெண்டாவது கொஞ்சம் புத்தி வந்து ஏன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகலையே அப்படின்னா லைட்டா கொஞ்சம் ஆசையை காட்டுறது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பூரணகாமோ மங்களமாச்சரேத். பூரணகாமோ மங்களமாச்சரேத். ஒன்று டெய்லி நம்ம ஏன் மங்களாச்சரணத்தை படிக்கிறோம், இந்த தேவதைகளுக்காக தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் படிக்கிறோம், 10 நிமிஷம் வேஸ்ட் பண்றோமே சுவாமி. திரும்ப திரும்ப காலையில தானே சுவாமி நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன படிச்சீங்க, காலையில தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு பிரம்மா குரு விஷ்ணு சொன்னீங்க, நாராயண பத்மபவன் சொன்னீங்க, ஸ்ருதி ஸ்மிருதி பரமானாம் சொன்னீங்க, அதுக்கப்புறம் ஈஸ்வரோ குரு ஆத்மேதி சொன்னீங்க, சதாசிவ சமாரம்பம் சொன்னீங்க, யோ பிரம்மானம் விததாத்து சொன்னீங்க. இத்தனை ஸ்லோகங்கள், எத்தனை ஸ்லோகம் பாருங்க ரிப்பீட்டேஷன். சாயுதர கிளாஸ்லயும் சொல்லுவோம். ஏன் சாமி 3 வாட்டி, ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி சொல்லிட்டு ஆரம்பிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் தெரியுங்களா, திரும்ப 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 சொல்லிட்டு இருக்கோம். திரும்ப திரும்ப நமஸ்காரம் சுவாமியை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஏன் அப்படின்னா பூரண காமோ மங்களமாச்சரே. ஒரு காரியம் எடுத்தோம் அப்படின்னா அந்த காரியம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பூர்த்தி ஆகணும் அப்படின்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா மங்களம் செய்ய வேண்டும். 2வது ரீசன். அதுக்கப்புறம் 3வது வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம் விக்னத்வம்சோ மங்களமாச்சரேத். விக்னத்வம்சோ மங்களமாச்சரேத் அப்படின்னா என்ன அர்த்தம், விக்னம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடாது. எனக்கு நிறைய விக்னம் இருக்கு, கிளாஸுக்கு ரெகுலரா வர முடியல, நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்க்கத்துல நிறைய தடைகள் இருக்கு அப்படின்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரந்தத்தை நான் எழுத ஆரம்பிச்சிருக்கேன், இல்ல கிரந்தத்தை படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா அது எந்த ஒரு விக்னமும் இல்லாமல் பூர்த்தி ஆக வேண்டும் அப்படின்றதுக்காக மங்களம் செய்ய வேண்டும். அப்போ ஒரு கிரந்தத்தை எழுதும் போதே அடுத்த நாள் என்ன ஆகும் தெரியாதுல்ல உங்களுக்கு. நிறைய கிரந்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா எழுதப்பட்டு பாதியில நின்று போன கிரந்தங்கள்லாம் அநேக கிரந்தங்கள் இருக்கான். பெரியவங்க எழுதுனதே விக்னம் வந்துடும். ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா படுக்க வச்சிரும், எழுதிட்டே இருப்பீங்க, வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வந்து நமக்கு விக்னம் வந்துடும், எழுதவே முடியாத அளவுக்கு சூழ்நிலை வந்துடும், தூக்கி ஓரமா போட்டுருவோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா விக்னம் நாசமாவதற்காக மங்களம் செய்யட்டும் அப்படின்னு 3 ரீசன், நிறைய ரீசன் சொல்லுவாங்க. இதுல 3 தான் வந்து பாத்தீங்கன்னா பிரதானம். சிஷ்டாச்சாராத் மங்களமாச்சரேயர், பூர்ணகாமோ மங்களமாச்சரேயர், விக்னத்வம்சோ மங்களமாச்சரேத் அப்படின்னு 3 விதி. அப்ப ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார் அப்படின்னா யாருக்கு நமஸ்காரம் பண்றார் அப்படின்னு கேட்டா தனக்கு தானே நமஸ்காரம் பண்ணிக்கிறார். சுவாமி வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஆத்ம நமஸ்காரம் அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல ஆத்ம நமஸ்காரத்தை பண்ணிக்கலாம். ஆத்மனா யாரு, நான் தான். என்னங்க அநியாயமா இருக்கு, யாருக்காவது வெளியாட்களுக்கு தானே நமஸ்காரம் பண்ணுவோம், வெளியாட்களுக்கு நமஸ்காரம் பண்ணாம வந்து பாத்தீங்க அப்படின்னா தனக்குத்தானே நமஸ்காரம் பண்ணிக்கிறதா. ஆமா இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒடியா பாபா அப்படின்னு ஒரு பாபா இருந்தார், ஃபேமஸான பாபா. அவரோட சிஷ்யர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகமாச்சு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளார அவங்களோட குட்டியார போனீங்க அப்படின்னா நீளமா ஒரு கண்ணாடி வச்சிருப்பாரு. இது இந்த மாதிரி நீளமா இருக்கும் பார்த்தீங்கன்னா, சுவாமி வந்து மட்டும் நிக்கிற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. இது மாதிரி ஒரு கண்ணாடியை வந்து பார்த்தீங்கன்னா முக கண்ணாடியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பூஜா ரூம்ல வச்சிருப்பாங்க, சாதனா பண்ற இடத்துல. பண்ணிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேல இருந்து கீழே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. பார்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்கும் போதும் தன்னோட போட்டோக்கே தானே நமஸ்காரம், கண்ணாடி நான் தானே தெரிவேன், நான் எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நமஸ்காரம் பண்றேன் ஆரம்பிக்கும் போதும். முடிக்கும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் தனக்கு அந்நியமா வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரோ குரு ராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே நம்ம டெய்லி படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஈஸ்வரனோ இல்ல குருவோ இல்ல ஆத்மா நான் அப்படின்றதும் வேற வேற உபாதி, வேற வேற தேகத்துல மூர்த்தத்துலதான் வேற வேற மூர்த்தமா இருக்கு வேதம். வாஸ்தவத்துல இந்த 3த்துலயும் இருக்கிற தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா என்னது
ஒரே ஆத்ம தத்துவம், ஒரே பிரம்ம தத்துவம் தான் இந்த மூணுத்தலையும் இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே உயர்ந்ததா வந்து பாத்தீங்கன்னா ஒடியா பாபா வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்திருக்கார். இருக்கிறதுலயே ஆத்ம நமஸ்காரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லாக்கியமானது. ஏன்னா எனக்குள்ளாரைய தேவதை இருக்கு அப்படின்னும் போது நான் வந்து பாத்தீங்கன்னா வெளியில ஆப்ஜெக்டா வச்சு பண்றேன் அப்படின்னா அது பெரிய அபராதம் அப்படின்னு வேதாந்தம் படிச்சவங்க எல்லாம் சொல்றாங்க. சிவபூஜை பண்ணும்போது எங்களுக்கு என்னோட குருநாதர் சொல்லி கொடுத்துருக்கார். சிவபூஜை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அபராத க்ஷமா பிரார்த்தனை ஒண்ணு பண்றோம். என்ன பண்றோம் அப்படின்னா, சுவாமியே சிவலிங்கத்தை பிரதிஷ்டா பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்றதுக்கு முன்னாடி சுவாமி மன்னிச்சுங்க சுவாமி, மன்னிச்சுங்க சுவாமி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எனக்குள்ளார என்னவா இருக்கீங்க? ஏஷதாத்மா அந்தர்யாமி மந்திரம் சொல்லுது. நீ வெளியில வச்சிருக்கியே சிவபெருமான், அந்த சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார அந்தர்யாமியா உள்ள இருக்கார், ஹிருதயத்துல இருக்கார். சரி, அவரை நான் எப்படி பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள இருக்கிறா அப்படின்னா அவர் தான் நீ. நான் சொல்லிட்டு இருக்கியே அந்த நான் தான் வந்து பாத்தீங்கன்னா நீ. ஏஷதாத்மா அந்தர்யாமி அமிர்தா, நீதான் அந்த அந்தர்யாமியா இருக்கிறாய், நீதான் அந்த ஈஸ்வரனா இருக்கிறாய். உனக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதம் இல்லை, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். ரெண்டுன்னு ஒண்ணு இல்லவே இல்லை, இருக்கிறது ஒண்ணுதான். ஐயோ, மந்திரம்லாம் இப்படி சொல்லுதே சுவாமி. நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்குவம் எனக்கு இல்லாம நான் உன்னை வந்து பாத்தீங்கன்னா சிவலிங்கமா ஒரு சின்னோண்டு கட்டை விரல அளவு இருக்கிற ஒரு சிவலிங்கமா ஒரு கல்லை தூக்கி மேல வச்சு பானலிங்கத்துல நான் ஆவாகனம் பண்ணி உன்னை பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சுவாமி க்ஷமா பண்ணிக்கோ சுவாமி, பொறுத்துக்கோ சுவாமி, என் புத்தி மரமண்ட, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உன்னை நீதான் உள்ள இருக்கேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா க்ஷமா பண்றோம். அப்ப பக்குவியா இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவாங்களா? பக்குவி யாரு? மகா பக்குவியா இருக்கிற சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பண்றார், ஆத்ம நமஸ்காரத்தை எப்படி பண்றார் அப்படின்னு பார்ப்போம். வந்துருங்க. யஸ்மாத் ஜாத்தம் ஜெகத் சர்வம், யஸ்மாத் ஜாத்தம் ஜெகத் சர்வம், எந்த தத்துவத்திலிருந்து, யஸ்மாத் அப்படின்னா எதிலிருந்து, எதிலிருந்து என்ன அர்த்தம்? எந்த தத்துவத்திலிருந்து, ஜெகத் சர்வம் ஜாத்தம், ஜெகத்து மொத்தமும் எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து போறதா இருக்கோ, உற்பத்தி ஆச்சோ, எதெல்லாம் உற்பத்தி ஆச்சோ, 7 லோகங்களும் ஜெகத்துன்னு பேர். வந்து போறதுக்கு பேரு ஜாயத்தே கச்சதி இது ஜெகத்து. வர்றது போறது, சிருஷ்டி ஆகுது, அதுக்கப்புறம் பிரளயம் ஆயிடுது. 7 லோகங்கள் மொத்த கிரியேஷன், இதுக்கு எல்லாத்துக்கும் பேரு ஜெகத்துன்னு பேரு. அதனால்தான் வார்த்தை போட்டிருக்கு சர்வம் ஜெகத்து. இந்த மொத்த ஜெகத்தும் எந்த தத்துவத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா ஜாத்தம் உண்டாயிற்றோ, எந்த தத்துவத்திலிருந்து இந்த மொத்த கிரியேஷனும் உண்டாயிற்றோ, அது மட்டும் இல்ல, யஸ்மின் ஏவ பிரளீயதே, எந்த தத்துவத்திலேயே, யஸ்மின் சப்தமில வந்துருக்கு, எந்த தத்துவத்திலேயே இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா பிரளீயத்தைனா லயத்தையும் அடைகின்றதோ, ஏனேதம் தாரியத்தை செய்வ, சிருஷ்டி சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் லயம் சொல்லியாச்சு, அப்புறம் நடுவுல இருக்கிறதுக்கு பேர் என்ன பேரு? ஸ்திதி. ஸ்திதி எங்க இருக்கு? இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா ஏன இதம் தாரியத்தை செய்வ, எந்த தத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த தத்துவத்தால் இந்த ஜெகத்து மொத்தமும் தாரணம் செய்யப்பட்டிருக்கோ, தாங்கப்பட்டிருக்கின்றதோ. அப்ப என்ன அர்த்தம்? 3 வந்துருச்சு. எதிலிருந்து உருவாயிற்றோ இது எல்லாம், எதனிடத்திலேயே இது எல்லாம் லயத்தை அடையுமோ, எதனிடத்தில் இந்த மொத்த ஜெகத்தும் தாரணம் செய்யப்பட்டு தாங்கப்பட்டு ஸ்திதி காலத்தில் இருக்கின்றதோ, தஸ்மை ஞானாத்மனே நமஹா, அப்படிப்பட்ட ஞானஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஆத்மாவிற்கு நமஸ்காரம். அப்படிப்பட்டது யாரு? நான் நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, அந்த நான் வந்து பாத்தீங்கன்னா நான் தான். இது சுவாமி இது எங்கேயாவது அவர் வந்து எங்கேயாவது காப்பி பண்ணியிருக்காரு சுவாமி அப்படின்னா? யாரும் வந்து சொந்த சரக்கே இல்லை யாருக்கும். எனக்கும் சொந்த சரக்கு இல்லை, சங்கரருக்கும் சொந்த சரக்கு இல்லை, எந்த ஆச்சாரியர்களுக்கும் சொந்த சரக்கே இல்லை. ஏன் அப்படின்னா ஒரே ஒரு சரக்கு தான், ஸ்ருதி தான். ஸ்ருதி தான் மூலம். இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கைவல்ய உபனிஷத் அப்படின்னு ஒரு உபனிஷத்து. கைவல்ய உபனிஷத்து பக்கத்துல 1:19 போட்டுங்க பார்க்கலாம். பக்கத்துல போட்டுங்க கைவல்ய உபனிஷத்து 1:19 மந்திரம் அப்படியே இருக்கும். என்ன மந்திரம்? மய்யேவ சகலம் ஜாத்தம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம்
மயி சர்வம் லயம் வியாபி தத் பிரம்மாத்வயமஸ்மியகம் தத் பிரம்ம அத்வயமஸ்மியகம். எக்ஸலண்டான ஸ்லோகம், அப்படியே காப்பி பண்ணியிருக்காரு. இங்க வேற வேற மாத்தி கொஞ்சம் பண்ணியிருக்காரு. மையேவ சகலம் ஜாத்தம். இப்ப யாருக்காவது ஒரு கேள்வி வரும், மந்திரத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த இதை சொல்றேன். ஞானாத்மனே நமக அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆத்மான்றதுக்கு அர்த்தம் சப்தம் என்னது? ஆத்மான்றதுக்கு சப்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான். அப்ப இந்த ஜெகத்து எங்க இருந்து உண்டாச்சு அப்படின்னா நான்ல இருந்து இந்த மொத்த ஜெகத்தும் உண்டாச்சு. இந்த மொத்த ஜெகத்தும் நானிலேயே லயத்தையும் அடைகின்றது. இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா நான்லேயே தாங்கப்பட்டதா இருக்கு. அந்த நான்றது எப்படிப்பட்ட சொரூபம்னா ஞான சொரூபம். அப்படிப்பட்ட நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவிற்கு நமஸ்காரம் அப்படின்னு இருக்கு. சாமி என்ன சாமிக்கு சொல்றீங்க? நானா சாமி? என்கிட்ட தான் இந்த உலகம் வந்துச்சா? என்கிட்ட தான் லயம் ஆகுதா? ஏன் நான் தான் இந்த தாங்குறேனா? இந்த மொத்த உலகத்தையும் நான் தான் தாங்கிட்டு இருக்கேனா? என்ன சாமி பைத்தியக்காரத்தனமா இருக்கேன் சாமி, இது நம்புற மாதிரியா இருக்கு சாமி? யாராவது சொன்னா வந்து வெளியில போய் சொன்னா சிரிக்க மாட்டாங்க. சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு புத்திசாலின்றீங்க, இப்படி போய் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஸ்தவத்துல என்னன்னா நான்றதுக்கு அர்த்தம் எந்த நானை எடுக்கணும்? இந்த நாமரூபத்தோடு கூடி இருக்கிற நான் இல்லை. அப்ப நான்றது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து உண்டாச்சு அப்படின்னு கேட்கும் போது நீங்க நேரடியா வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ல இருந்தே பாருங்க. காலையில வேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஜெகத் இருந்துச்சா? வேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த நாமரூபமா இருக்கக்கூடிய இந்த ஜெகத்தானது தேகமானது எதுவுமே இல்லை. டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமா நம்ம தூங்கிட்டு இருந்தோம். அப்ப இந்த ஜெகத் வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா ஜீவ ஜெகத்து பரமஹம்சானந்தான்ற ஜீவனும் தேகமும், இந்த ஜெகத்து நான் வெளியில பாக்குற தேகமும் இந்திரியங்கள் மூலமா பார்க்கக்கூடிய தேகமும் எங்க இருந்து உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எங்க இருந்து உண்டாச்சு? தூக்கத்துல நம்ம சொல்றோம்ல, என்ன அனுபவம்? நான் சுகமா தூங்கின, வேற ஒன்றையும் அறியவில்லை. இதுதான் அனுபவம் நமக்கு. நான் சுகமா தூங்கின. ஏன்? என்னுடைய சொரூபம் சுகஸ்வரூபம். அப்ப சுகஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஆனந்த சுரூபமா இருக்கக்கூடிய தூக்கத்துல இருந்த நான், ஜெகத்தோ இந்த தேகமோ எதுவுமே இல்லாமல் இருந்த நான் இருந்துதான் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜெகத்தானது வேக்கப் ஆகும் போது உண்டாச்சு. வேக்கப்ன்றது என்னது? வேக்கப்ன்றது சிருஷ்டிதான் வேக்கப். இந்த ஜெகத்து வந்து பாத்தீங்கன்னா உண்டாகின்றது. சரி, திரும்ப ஒரு ராத்திரியில தூங்க போறீங்க. இந்த ஜெகத் எங்க போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்ப டீப் ஸ்லீப்புக்கு நம்ம போகும்போது இந்த மொத்த ஜெகத்தும் நம்ம காலையில இருந்து பார்த்த ஜெகத் எல்லாம் லயமாயி போச்சு. திரும்ப ராத்திரியில நம்ம என்ன இருக்கோம்? சுகமா தூங்கி போறோம். ஆயிடுச்சா? அப்ப சிருஷ்டியும் வந்து பாத்தீங்கன்னா என்னிடம் இருந்துதான் சிருஷ்டி உண்டாயிற்று. திரும்ப பிரளயம் உண்டாகும் போதும் என்னிடத்திலேயே பிரளயம் உண்டாகுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த சுரூபமா நான் இருக்கின்றேன். ஆயிடுச்சா? சரி, ஆனா பாஷிக்காரர் என்ன பண்ணிருக்காரு, மங்களாச்சரணத்துல ஞானாத்மனேன்னு போட்டிருக்காரு. நீங்க ஆனந்தம் சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில வேக்கப் ஆனதுக்கு பிறகு நீங்க என்ன சொல்றீங்க? நான் சுகமா தூங்குன, வேற ஒன்றையும் அறியவில்லை. அறிவு இருந்துச்சா? அப்போ அறிவு இல்லை அப்படின்னா நீங்க காலையில எந்திரிச்சு சிரிக்கால் பண்ண முடியாது இல்ல. நான் சுகமா தூங்குனன்றது ஒரு அறிவா? நான் சுகமா இருந்தேன்றது ஒரு அறிவு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒன்றும் அறியவில்லை அப்படின்றது ஒரு அறிவு. அப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆனந்தமா இருந்தேன், அறிவோட இருந்தேன். 3 அம்சம் இருக்காங்க தூக்கத்துல. நான் இருந்தேன், அதான் இப்ப இருக்கேன். அப்ப நான் இருந்தேன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சத்தம்சம். நான் ஆனந்தமா இருந்த, ஒன்னும் இல்லை அப்படின்ற ஒரு அறிவு அங்க இருந்திருக்கு. அதுக்கு பேரு சித்தம்சம்னு பேரு. அறிவு ஞானம் இருந்திருக்கு. எப்படி இருந்தேன் அப்படின்னா ஆனந்தமா இருந்தேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இருப்பு, அதுக்கப்புறம் அறிவு, அதுக்கப்புறம் வந்து ஆனந்தம். 3மே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீப் ஸ்லீப்ல சச்சிதானந்த சுரூபமா நம்ம அந்த டீப் ஸ்லீப்ல இருந்தோம், இருக்கிறோம் இப்பவும். ஆனா எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க ஜெகத் இல்லாம இருந்துச்சு. இப்பவும் நான் இருப்பா இருக்கேன்,
இப்பவும் நான் வந்து பாத்தீங்கன்னா அறிவா இருக்கேன், ஞான ஸ்வரூபமா இருக்கேன். இப்பவும் நான் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமா இருக்கேன். இந்த நானுக்கு மேல இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தூக்கத்துல ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த நானுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா தேகமும் இந்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா ஆரோப்பமாயிருக்கு, வந்து மேல உட்கார்ந்து இருக்கு. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ராத்திரி தூங்க போகும்போது என்ன ஆயிடுது, எதெல்லாம் ஆரோப்பமா வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் இம்போஸ் ஆச்சோ, ஏற்றி வைக்கப்பட்டதோ, கல்பனை செய்யப்பட்டதோ, அந்த கல்பனைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் இன்னைக்கு தூக்கத்துல போகும்போது லயத்தை அடைந்து திரும்பவும் நான் என்னவா இருப்பேன், நான் சுகமா இருக்கேன், வேற ஒன்றையும் அறியவில்லை அப்படின்னு இருக்கும். அப்ப இப்ப நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு அறிவு இருக்கா? உங்களுக்கு அறிவே இல்லையா? அப்படி அறிய திட்டி பாருங்க, கோவம் இல்ல. எந்த ஜீவன்கிட்டையும் போய் நீங்க ஒரு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டு பாருங்க, ரோட்ல போகும்போது கேட்டு பாருங்க, ஒரு அடி வேணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, உனக்கெல்லாம் கொஞ்சம் அறிவு இல்லையா அப்படின்னு போய் கேட்டு பாருங்க, ஒரே ரிப்பீட் அடிக்கும், ஒரு அடி கிடைச்சிரும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரையும் அறிவு இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் அறிவு ஸ்வரூபமா இருக்கும், அறிவு இருக்கு எல்லாத்துக்கும். அதே நேரத்துல நீ இல்லைன்னு சொன்னா, என்ன நான் இல்லைன்றனால இருக்கனே, நான் இல்லைன்னு எந்த ஜீவனாவது சொல்லி பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது கேட்டு பாருங்க, நான் இல்லை நான் இல்லை நான் இல்லைன்னு எங்கேயாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஜீவராசியும் மற்றதெல்லாத்தையும் அது இல்லை இது இல்லைன்னு சொல்ல முடிய, நான் இல்லை அப்படின்னு எந்த ஜீவராசியும் சொல்ல முடியாது. அது மாதிரி ஸ்டேட்மெண்ட் இல்லை, நான் இல்லைன்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரதத்திலையும் சொப்பனத்திலையும் நம்ம எப்படி இருக்கோம் தெரியுங்களா உங்களுக்கு? அறிவாயிருக்கும், இருப்பாயிருக்கும், ஆனந்தமா இருக்குமான்னு கேட்டீங்க அப்படின்னா அங்கதான் மிஸ் ஆகுது. என்னன்னா நம்ம கேட்கிறோம், ஆனந்தமா இருக்கீங்களா? சாமி ஏகப்பட்ட ப்ராப்ளம் சாமி, நான் எங்க ஆனந்தமா இருக்கேன், நான் எங்க ஆனந்தமா இருக்கீங்களா? இருக்க சாமி. இருக்கீங்களா? ஆமா இருக்க சாமி. அப்ப இருக்கன்றதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அறிவு இருக்கா அப்படின்னா, உங்களுக்கு அறிவு இருக்கா? நல்லா இருக்கு, அறிவு இருக்கு. அப்ப அறிவுல பிரச்சனை இல்லை, சத்து. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சித்துல ப்ராப்ளம் இல்லை. ஆனா ஆனந்தமா இருக்கீங்களான்னு கேட்டீங்க அப்படின்னா ஆனந்தம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜெகத்தும் இந்த தேகமும் நமக்கு நானுக்கு மேல என்ன இருக்கு, ஏறி உட்கார்ந்து இருக்கு. ஏறி நமக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறதுனால தேகத்தில இருந்தும் இந்த ஜெகத்தில இருந்தும் நமக்கு என்ன ஆகுதுன்னா ரொம்ப அட்டாச்மெண்ட் வந்ததுனால இந்த தேகம் இந்த ஜெகத்துல இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளத்தையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், நமக்கு மேல ஏற்றி வச்சிருக்கோம். ஏற்றி வச்சுட்டோம், ஐயோ ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப ஆனந்தம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அறியப்படாம இருக்கு. அப்ப எப்ப ஆனந்தம் அறியப்படுது அப்படின்னா, இது எல்லாம் எப்ப பிரளயம் ஆகுதோ, டெய்லி நித்திய பிரளயம் ஆயிட்டே இருக்கு. அப்ப டெய்லி பிரளயம் ஆகும் போது வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்தும் இந்த தேகமும் இல்லாமல் போகும்போது நம்ம என்ன ஃபீல் பண்றோம், ஐயோ நேற்று ராத்திரி, உண்மையிலேயே நேற்று ராத்திரி வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆனந்தம் நினைக்கிறேன், காலைல வேக்கப் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படியே திரும்ப 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 அந்த தூக்கத்தை வந்து ரிப்பீட் பண்ணி தூங்கிக்கிட்டே இருந்தேன். 1/2 மணி நேரம் 10 நிமிஷம், 1/2 மணி நேரம் 10 நிமிஷம். என்ன தூக்கம், என்ன ஆனந்தம் அப்படின்னு. ஏன் ஆனந்தம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேகம் இல்ல ஜெகத் இல்லை. அப்ப தேகம் ஜெகத் வந்தோன்னா ஆனந்தம் மறைக்கப்படுது. ஆனா ஆனந்தம் மறைக்கதான் படுது ஒழிய இப்பவும் நான் சச்சிதானந்தமா தான் இருக்கேன். அப்ப சச்சிதானந்தம்ன்றது தான் இந்த நானோட சொரூபம், ஆத்மாவோட சொரூபம். அப்ப இந்த ஜெகத் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பெர்சன் இருக்கிறதுனாலதான் செகண்ட் பெர்சனும் தேர்ட் பெர்சனும் இருக்காங்க. பார்க்கிறவன் இல்லை என்றால் பார்க்கப்படும் வஸ்து இல்லை. அப்ப யாரோட எக்ஸிஸ்டன்ஸ்ல இந்த உலகம் இருக்கு அப்படின்னா, பார்க்கின்ற என்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ்ல தான், என்னுடைய இருப்புல தான் இந்த உலகமானது இருக்கின்றது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா தேகத்தை விட்டுருங்க, தேகமும் பார்க்கப்படும் வஸ்து. நான் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வெறும் அறிவு, வெறும் சத்து இருப்பு, வெறும் ஆனந்தம். அந்த சச்சிதானந்தமா இருக்கக்கூடிய ஞானஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஆத்மாவிலிருந்து தான் ஜெகத் சர்வம் ஜாத்தம், இந்த மொத்த உலகமும் உண்டாயிட்டு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யஸ்மின்னேவ பிரளீயதே,
இந்த நானிலேயே தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆத்மாவிலேயே ஞானஸ்வரூபமா இருக்க ஆத்மாவிலேயே இந்த மொத்த ஜெகத்தும் உண்டானது அனைத்தும் லயத்தையும் அடைகின்றது. இப்ப யாரு தாரணம் பண்ணிட்டு இருக்கா அந்த மொத்த ஜெகத்தையும்? சூரியனை யார் தாங்குறா? எவ்வளவு பெரிய சூரியன்ல என்ன நெருப்ப போறல, எத்தனை டிகிரி செல்சியஸ் எரிச்சிரும்ல. யாரு சூரியன் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா? சூரியன் யாரை எரிக்கும்? தேகத்தை எரிக்கும். தேகத்தை எரிக்குது, நானை எரிக்குமா? நானை ஒண்ணும் பண்ணாது. அப்ப எதுக்கு மேல இந்த தேகம் இருக்கு அப்படின்னா நானுக்கு மேலதான் இந்த தேகமும் இருக்கு. நானுக்கு மேலதான் என்னோட எக்ஸிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. நான் இருக்குன்ற அறிவுல தான், அறிவுக்கு மேலதான் நான் சொல்றேன். சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கான், சூரியன் இருக்கான், அக்னி இருக்கு, இந்த உலகம் இருக்கு, 7 லோக்கங்கள் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, நம்ம எல்லாத்தையும் சொல்றோமே. எதுக்கு மேலனா அந்த அறிவுக்கு மேலதான் இப்பவும் இந்த உலகம் இருக்கு. அப்போ இந்த அறிவுக்கு மேலதான் உலகம் உண்டாயிற்று, அறிவிலேயே லயத்தையும் அடையுது, அறிவிலேயே வந்து பாத்தீங்கன்னா இருப்பும் உடையதா இருக்கு. அப்படிப்பட்ட ஞானஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஆத்மாவிற்கு நமஸ்காரம். அத இன்னும் ஸ்பஷ்டமா வந்து பாத்தீங்கன்னா கைவல்ய உபனிஷத் சொல்லுது, மையேவ சகலம் ஜாத்தம். மையேவ அப்படின்னா என்னிடமிருந்தே இந்த அனைத்தும் உண்டாயிற்று, என்னிடமிருந்தே இந்த மொத்த ஜெகத்தும் உண்டாயிற்று. மையேவ சகலம் ஜாத்தம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம். என்னிடத்திலேயே இந்த ஜெகத்தானது நிலை பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம மயி சர்வம் லயம் யாதி, என்னிடத்திலேயே இந்த அனைத்தும் லயத்தையும் அடைகின்றது. ஒரு ஸ்கிரீன் வந்து சொல்லுது, சினிமா ஸ்கிரீன் வந்து சொல்லுது, நான் பார்க்கிற எல்லா காட்சிகளும் டைம் ஸ்பேஸ் மேட்டர், எந்த காட்சிகள் எல்லாம் நீங்க பாக்குறீங்களோ அந்த காட்சிகள்லாம் எங்கிருந்து உண்டாச்சு? அந்த ஸ்கிரீனுக்கு மேல உண்டாச்சு. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்சிகள்லாம் எங்க போய் லயமாயிடும்? அந்த ஸ்கிரீன்லயே லயமாயிடும். காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த ஸ்கிரீன் எங்க இருக்கு? அந்த ஸ்கிரீனுக்கு மேல காட்சிகள் எல்லாம் பிரதிஷ்டிதமா இருக்கு, நிலை பெற்றது. அப்ப ஸ்கிரீனோட ஸ்டேட்மெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் சொல்லுது, என்னிடமிருந்தே உலகம் காட்சிகள் தோன்றியது, என்னிடத்திலேயே லயத்தை அடையும். சினிமா முடிஞ்சு போனோன்னு எண்டு கார்டு போட்டோன்னு என்னிடத்திலேயே எல்லா காட்சிகளும் இருக்கின்றன. அதே மாதிரிதான் இந்த நான் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா லிமிட் இல்ல, நான் என்பது அன்லிமிட். அதனால்தான் மந்திரம் சொல்லுது, கைவல்ய உபனிஷத் மந்திரம் மயி மயி மயின்னு சொல்லிடுச்சு. என்னிடத்திலிருந்தே உண்டாயிற்று, என்னிடத்திலேயே லயத்தையும் அடையும், என்னிடத்திலேயே இந்த ஜெகத்து நிலை பெற்றிருக்கு. அப்படிப்பட்ட நான் எப்படிப்பட்டவன்? நான் நான் நீங்க லிமிட் நினைக்காதீங்க. அப்படிப்பட்ட தத்து பிரம்ம, அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மமாகவே. எப்படிப்பட்ட பிரம்மம்? அத்வயம் அகம் அஸ்மி, அஸ்மி அகம். நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏக்கமேவ அத்விதீயமா, இரண்டற்ற ஒன்றேயான பிரம்மமாகவே நான் இருக்கின்றேன், அத்வயமா நான் இருக்கின்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முடியுது. அப்ப ஆத்மாவும் பிரம்மமும் வேறு வேறில்லை, ஆத்மாவும் ஈஸ்வரனும் வேறு வேறில்லை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த முதல் ஸ்லோகத்திலேயே. அப்போ நம்ம டெய்லி படிக்கிறது என்ன படிக்கிறோம்? ஈஸ்வரோ குருராத்மீதி, ஈஸ்வரோ குருராத்மீதி மூர்த்தி பேத விபாகினி व्योमवद् व्याप्त देहाय தட்சிணாமூர்த்தயே நமஹ சொல்றோம்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மூர்த்தியம் தான் வேற, ஒவ்வொரு தேகம் வேற. தட்சிணாமூர்த்திக்கு ஒரு தேகம், எனக்கு ஒரு தேகம், சிவபெருமானுக்கு ஒரு தேகம், விஷ்ணு பகவானுக்கு ஒரு தேகம், என்னோட குருநாதருக்கு ஒரு தேகம், என்னோட ஆச்சாரியருக்கு ஒரு தேகம், என்னோட அம்மா அப்பாவுக்கு ஒரு தேகம். எல்லாம் பேதம் தான். ஆனா உள்ள இருக்கிற தத்துவம் எப்படிப்பட்டது அப்படின்னா பிரம்ம தத்துவம், ஆகாசம் போன்று வியாபிச்சது. அப்படிப்பட்ட அந்த ஞானஸ்வரூபமா இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு, ஞானஸ்வரூபமா இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா தனக்கே தான் நமஸ்காரம் பண்ணிக்கிறதுக்கு பேரு ஆத்ம நமஸ்காரம் அப்படின்னு பேரு. இதான் முதல் ஸ்லோகத்துல பண்ணியாச்சு. இந்த முதல் ஸ்லோகத்திலே என்ன பண்ணியிருக்காரு தெரியுங்களா? ஏன் நான் கைவல்ய மந்திரத்தை சொன்ன தெரியுங்களா? ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே சொல்லியாச்சு.
சுவாமி இந்த மந்திரம் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்டா பின்னாடி படிக்க போறோம். ஆத்மன ஆகாச சம்பூதா ஆகாசாத் வாயுஹு வாயோர் அக்னிஹி அக்னேர் ஆபஹ அத்ய பிருத்திவி பிருத்திவ்யாம் ஓஷதயः ஓஷதீப்யோ அன்னம் அன்னாத் அன்னாத் புருஷா. அன்னத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனிதர்கள் உண்டானார்கள், புருஷர்கள் உண்டானாங்க. எங்க இருந்து உண்டாச்சு ஆகாசம்? ஆத்மன ஆகாச சம்பூதா மந்திரம் இருக்கு. ஆத்மாவிலிருந்து ஆகாசம்னு முதல் கொண்டு பஞ்சபூத்தங்களும் உண்டாயிட்டு. ஏன்ட்டு ஆமா ஏன்ட்டு தான் நான் ஏன்ட்டு இருந்தா என்ன அர்த்தம்? தேகத்தோடு இருக்கிற நான் இல்ல, தேகமில்லாத வெறும் நான். அந்த வெறும் நான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் பிரம்ம தத்துவம். அப்ப வந்து வெறும் நான் நாமரூபத்தெல்லாம் எடுத்துட்டு எந்த நான் மிச்சம் அறிவா இருக்கோ அந்த நான் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம தத்துவம். பிரஜானம் பிரம்ம மந்திரம் தெளிவா சொல்லுது. பிரஜானம் பிரம்ம, வெறும் ஞானஸ்வரூபம் தான் பிரம்மம். ஞானத்துல ஏதாவது பேதம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நாமத்துல வந்து ஞானத்துல பேதம் இல்லை, நாமரூபத்துல பேதம் இருக்கு, ஞானத்துல பேதம் இல்லை. அப்ப ஞானஸ்வரூபமா இருக்கிறது தட்சிணாமூர்த்தியும் ஞானஸ்வரூபமா இருக்கார், நானும் ஞானஸ்வரூபமா இருக்கேன். ரெண்டு பேரும் வேற வேற இல்லை. இதுதான் ஜீவ பிரம்ம ஐக்கியம். முதல் ஸ்லோகத்திலேயே சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு ரெண்டாவது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிற யைரிமே குருபி பூர்வம் பதவாக்கிய பிரமாணதः வியாக்கியாதா சர்வ வேதாந்தாः தான் நித்யம் பிரணதோஸ்ம்யகம் யைரிமே குருபி ப்ரோக்தம் பூர்வ யைரிமே குருபி பூர்வம் பதவாக்கிய பிரமாணதः வியாக்கியாதா சர்வ வேதாந்தாः தா நித்யம் பிரணதோஸ்ம்யகம். யாராவது புது புது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா லீவில் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் பழைய ஸ்டூடெண்ட்டாக கூட இருக்கட்டும், நமக்கு தான் மெமரி லாஸ் நிறைய இருக்கு. நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ரோகம் இல்லை. எனக்கு இப்போ ஏகப்பட்ட மெமரி லாஸுங்க. வெளியில் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. வெளில விட்டிங்கன்னா வந்து கொஞ்ச நாள் கழிச்சு நான் வீட்டுக்கு வந்து சேருவேன்னானே தெரியல, எங்கேயாவது தெரிஞ்சுக்கிட்டு இருப்பேன். இவ்வளோ மெமரி லாஸ் ஆயிருக்கு. ஆனால் ஸ்லோகங்கள்லாம் ஞாபகத்தில், எல்லா ஸ்லோகங்களும் ஞாபகத்தில். வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் மறந்து போச்சு, நிறைய விஷயங்கள் மறந்து போச்சு. இப்போ நமக்குலாம் வந்து ஒரு காமன் ரோகம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மெமரி லாஸ். இன்னைக்கு சொன்னோன்னா நாளைக்கு மறந்துடும், நாளைக்கு சொன்னா நாளை மறுநாள் மறந்துடும், காலையில் சொன்னது இப்போ மறந்துடும். அப்படிதானே? நீங்கள் பிராத்தஸ்மரணம்னு ஒரு ஸ்லோகம் நம்ம படிச்சிருக்கோம் ஆரம்பத்தில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இருக்குது, பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா பிராத்தஸ்மரண ஸ்தோத்திரம்னு ஒன்று இருக்கும். அதை எடுத்து படிச்சிங்க அப்படின்னா இந்த முதல் ஸ்லோகத்தோட அர்த்தங்களும் அந்த பிராத்தஸ்மரணமும் வந்து பார்த்தீங்கன்னா பரிபூர்ணமாக ஒரே மாதிரி இருக்கும். இப்போ சமயம் இருந்தால் எடுத்து கேட்டீங்க. இப்போ இந்த ரெண்டாவது ஸ்லோகத்துக்கு வந்துடுவோம். யைரிமே. சாமி குரு இருக்காரா சாமி? முக்கியமாக சொல்கிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குருவினிடத்தில் அத்வைதம் பார்க்கக்கூடாது. முக்கியமான ரூல். குருட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்வைதம் பேசக்கூடாது. சாமி நீங்களும் நானும் ஒன்று தான் சாமி அப்படின்னு சாமிக்கு முன்னாடி போய் காலை போட்டு உட்காரலாமா? சாமி நீங்களும் நானும் ஒன்று தான் சாமின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மனசுக்குள்ளார பாவிக்கலாம். ஆனால் வெளியில விவகாரத்தில் எந்த காரணத்தை கொண்டும் குருவினிடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேதத்தோடு தான் நம்ம விவகாரம் செய்ய வேண்டும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார், யைரிமே குருபி பூர்வம். எந்த குருபிகின்னு வந்து திருத்தியால இருக்கு, எந்த குருமார்களால் ஒருத்தர் ரெண்டு பேரும் இல்லை, அநேக குருமார்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரு சம்பிரதாயத்துல வந்திருக்காங்க. நம பரமரிஷிபியோ நம பரமரிஷிபியா. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி ஏகப்பட்ட ரிஷிமார்கள் வந்து இந்த ஞானத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொருத்தையும். ஒரு குருமார்கள்லாம் இல்லை. ஆதிகுரு நாராயணன்லேருந்து ஆரம்பிச்சு வந்து தட்சிணாமூர்த்திலேருந்து ஆரம்பிச்சு வந்துகிட்டே இருக்கு. அப்போ எத்தனை குருமார்களை கிராஸ் பண்ணி இந்த ஞானம் வந்திருக்கு. அப்போ முன்னாடி இருந்த பூர்வம் குருபிகி யைஹி, முன்னாடி இருந்த எந்த குருமார்களால்
இமே பதவாக்கிய பிரமாணத்தக பத பிரமாணம் வாக்கிய பிரமாணம்னு ரெண்டு சொல்லுவோம். பதம் அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னா வியாக்கரண சாஸ்திரத்துக்கு பேர் பதசாஸ்திரம் அப்படின்னு பேர். வியாக்கரணம்னா கிராமர், சம்ஸ்கிருத கிராமர் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேர் பதசாஸ்திரம் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் வாக்கிய சாஸ்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா வாக்கியங்களோட பொருள். நம்ம பூர்வ மீமாம்சா படிக்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்றேன் நான். பூர்வ மீமாம்சால வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பூர்வ மீமாம்சான வேதத்தோட பூர்வ பாகம். அந்த பூர்வ மீமாம்சாக்கு பேர் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வாக்கிய பிரமாணம் அப்படின்னு பேர். வாக்கியம்னு பேர், வாக்கிய சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவோம். பதசாஸ்திரம் வாக்கிய சாஸ்திரம். பதசாஸ்திரம்னா வியாக்கரணம் கிராமர், வாக்கிய சாஸ்திரம் அப்படின்னா பூர்வ மீமாம்சா. அப்ப வேதத்தோட மந்திரத்தோட அர்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா சரியா புரிஞ்சுக்கணும்னா என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, நான் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சி நல்லா திட்டி விட்டார் 2 நாளுக்கு, ஒரு 3 நாளுக்கு முன்னாடி. ஒரு 3 நாளுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடுமையா என் வாயில வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து உட்காந்துருவார். நல்லா திட்டி விட்டேன். என்ன அப்படின்னா பாடம் எடுக்கிறேன் அப்படின்னு போய் பாடம் எடுத்துட்டு இருந்தா. நான் சொன்னேன் என்னன்னு கேட்டீங்கன்னா சம்ஸ்கிருதம் தெரியுமா உங்களுக்கு, சமாச பதம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு, சமாசத்தை எப்படி அர்த்தம் எடுக்கணும். நான் பாட்டுக்கு உங்களுக்கு கிராமர் ரூல் சொல்லாம நான் பாட்டுக்கு வேகமா சொல்லிட்டு போறேன். ஆனா எனக்கு கிராமர் தெரியல அப்படின்னா என்னால வந்து பாத்தீங்கன்னா பாடம் எடுக்கிறதுக்கான ரைட்ஸ் எனக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்காது. சமாசம் தெரியணும். முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா சமாசம். உங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா சமாசத்துக்குள்ள நான் நுழையல, ஏன்னா நீங்க மிரண்டு போயிருவீங்கன்றதுக்காக கிராமர் ரூல்ஸ் எடுக்கிறதே இல்லை. முன்னாடி பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நாங்க எடுக்கிறது எப்படி எடுத்துருக்கோம் தெரியுங்களா, பழைய பாடங்கள்லாம் கிராமர் ரூல் ஃபுல்லா போய், ஏன்னா லகு சித்தாந்த கௌமுதி நான் எடுத்துக்கிட்டு இருப்பேன். அப்போ ஒரு சப்தம் சொல்லும் போதே என்ன விபக்தி, என்ன ரூட், என்ன தாத்து, என்ன சமாசம் நடந்திருக்கு, விக்கிரக வாக்கியம் சொல்லுங்க, இந்த விக்கிரக வாக்கியம் சொல்லுங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் விக்கிரக வாக்கியம் சொல்லிக்கிட்டே போகணும், ஒவ்வொன்றுத்துக்கும் மீனிங் சொல்லிகிட்டே போகணும். இப்போ படிக்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் முன்னாடி படிக்க மாட்டோம். கிராமர் படித்தவங்களுக்கு வித்யாவே வேற மாதிரி இருக்கும். அப்போ எனக்கு படித்து கொடுக்குற எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து கிராமர் தெரிஞ்சிருக்கணும். கூட வந்து பார்த்தீங்கன்னா வேத மந்திரங்களோட அர்த்தம் தெரியணும். அப்படின்னா எந்தெந்த இடத்துல என்னென்னலாம் எடுக்கணும். ஷட்லிங்க தாத்பரிய நிர்ணயம் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. ஒரு பிரகரணத்தை எடுத்தோம் அப்படின்னா இது எதை சொல்ல வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடணும் உடனே. அப்போ எதுவுமே தெரியாமல் நான் டீச்சிங் பண்ண போகிறேன் அப்படின்னா தப்பு, பெரிய தப்பு. நான் தான் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் திட்டினவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு கிராமர் தெரியுமா? தெரியாது சாமி. இந்த பாடம் முடிச்சிங்களா? முடிக்கல சாமி. அப்போ எப்படி நீங்கள் டீச்சிங் பண்ணுவீங்க? விபரீதமாக போயிடும் எல்லாமே. அப்போ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குருநாதராக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷட் தர்சனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரிச்சயம் இருக்கணும். ஒரு சப்தம் சொல்லும் போதே விகல்பம்னு ஒரு சப்தம் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு விகல்பம் தெரியுமா? யோகம் படித்தவங்களுக்கு தெரியாதா விகல்பம்னா என்னன்னு? விகல்பம் இருக்குல்ல, என்ன சொல்லுங்க? சப்த ஞானானுபாதி, சப்த ஞானானுபாதி வஸ்து சூன்யகா விகல்பஹா. இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த சாஸ்திரத்தை படிச்சாதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த சப்தம் வந்து என்ன அர்த்தம்னு தெரியும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பாட்டுக்கு நமக்கு தெரிஞ்சதை அர்த்தம் எடுத்துட்டு போயிடுவோம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குருநாதரா இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பதசாஸ்திரம்ன்ற கிராமர் தெரிஞ்சிருக்கணும். கூட வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிய சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய பூர்வ மீமாம்சா தெரிஞ்சிருக்கணும். அபூர்வ விதினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பூர்வ மீமாம்சால விதிகள், அநேக விதிகள் இருக்கு. அர்த்தவாதம்னா என்னன்னு தெரியும். அர்த்தவாதத்துல 3-4 வெரைட்டிக்கு மேல இருக்கு. ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி மீனிங் எடுக்கணும், என்ன மாதிரி எடுக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா 2 சாஸ்திரங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு குருவா இருக்கிறதுக்கு, சிஷியனா இருக்கிறதுக்கு. இப்ப உங்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லை. ஆனா நீங்க ஒரு குருவா ஆகணும் அப்படின்னா, நீங்க ஒரு எங்கேயாவது டீச்சிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணி ஆகணும்? கிராமரையும் ஒரு மீமாம்சையும் படிச்சுதான் ஆகணும். அப்ப முன்னாடி இருந்த குருமார்கள்லாம் என்ன அப்படின்னா இப்ப கூட ரிஷிகேஷ்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதாந்தத்துல எடுத்தோன்னே எங்களை உட்காரவே வைக்க மாட்டாங்க. நான் வேதாந்தத்துக்கு வந்தது எவ்வளவு நாள்? உங்களெல்லாம் நேரம் உட்கார வச்சாச்சுன்னா வந்து வேதாந்தத்துல. நான் வேதாந்தத்துக்கு உள்ளார போனா போய் லகு சித்தாந்த கௌமுதி படிக்கின்ட்டாங்க. லகு சித்தாந்த கௌமுதின்னு ஒரு புக்கை வந்து எடுத்தா சைனா பாஷை இருக்குங்க. அதுல எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு உள்ள போனோன்னு என்னடா இது என்ன சொல்றாங்களே, ஏதோ சைனாக்காரனுங்க பேசுற மாதிரி பேசுறானுங்களே,
அது சூத்திரங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு புரியுற மாதிரி ஏதாவது சப்தம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. இக்கோ எனர்ஜி அப்படின்னா என்னது? இக்கோ எனர்ஜியா? என்னது இக்கோ எனர்ஜி? இக்கோ எனர்ஜி டீன்றது டான்றது என்னையா சொல்றீங்க நீங்க? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதே குணக என்னது? அதே குணகவா? என்னது மொல நீளத்துக்கு வேற சூத்திரங்கள்? ஒண்ணுமே புரியவே புரியாது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கலாம் போல ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிராமர் வந்து பாத்தீங்கன்னா படிச்சு படிச்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த புக்கு எப்படி ஆயிடும்னு கேட்டீங்கன்னா அப்படியே இத்து போயிடுச்சு. பேப்பர்லாம் பழைய பேப்பர் ஆயிடும். திரும்ப 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 கண்டஸ்டம் பண்ணி மெதுவா ஒரு 1.5-2 வருஷம் கழிச்சு லைட்டா மேல வந்தோட தர்க்கம் போய் படின்னு. தர்க்கம் படிக்கிறதா? ஆமா, அது வேற மனப்பாடம் பண்ணணும், கண்டஸ்டம் பண்ணணும் ஃபுல்லா. அது தர்க்கம் படிச்சு முடிச்சு மெதுவா வரும். சாங்கியம் படி, அப்புறம் யோகம் படி, அதுக்கப்புறம் பூர்வ மீமாம்சா படி. பூர்வ மீமாம்சா படிச்சோன்னே பஞ்சதசியில வந்து உட்காரு அப்படின்னு முதல்ல வேதாந்தத்துக்குள்ளார. பஞ்சதசிலாம் கூட பரவாயில்ல, கொஞ்சம் ஆச்சாரியர்களை கொஞ்சம் கருணை காட்டியிருப்பாங்க. வேதாந்த பரிபாஷா அப்படின்னு ஒரு மோசமான ஒரு கிரந்தம் ஒன்று இருக்கு. அந்த கிரந்தத்துல போய் உட்கார வச்சுருவாங்க. ஓ, வேதாந்த பரிபாஷா படிச்சியா? வேதாந்த பரிபாஷா படிச்சுட்டேன், வா. அப்பதான் வந்து வேதாந்தத்துக்குள்ளார வந்துருக்க உபனிஷத்து கிளாஸ்க்கு கீதையோ இல்லை உபனிஷத்து கிளாஸ்லயோ உட்காருன்னு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரிஷிகேஷ்ல போனீங்கன்னா இந்த மெத்தட் தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குருவா ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ரொம்ப அதிகம். அப்ப எந்த பத வாக்கிய பிரமாணத்தக பத பிரமாணத்துப்படியும் வாக்கிய பிரமாணத்துப்படியும் முன்னாடி இருந்த குருமார்கள் வந்து பாத்தீங்கன்னா இமே வியாக்கியாதாக சர்வ வேதாந்தாக, இந்த வியாக்கியானத்தை வந்து பாத்தீங்கன்னா அனைத்து வேதாந்தங்களுக்கும், வேதாந்தம்னா இன்னைக்கு காலையில் நான் சொல்லியிருக்கேன், வேதாந்தம்னா என்ன அர்த்தம்? உபனிஷதங்கள். எல்லா உபனிஷதங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க? வியாக்கியானம் செய்திருக்கிறார்கள். எவர்களால் இந்த பதவாக்கிய பிரமாணத்தை அறிந்த எவர்களால், எந்த குருமார்களால் இந்த வியாக்கியானங்கள் இதற்கு செய்யப்பட்டதோ அவர்களைத்தான், அந்த குருமார்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா நித்தியம் பிரணதோஸ்மியகம், நான் சதா காலமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமஸ்காரம் செய்கின்றேன். நித்தியம் என்ன அர்த்தம்? எப்ப காலையில இருந்து நமஸ்காரம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒவ்வொரு பாடத்துக்கு ஆரம்பிக்கும் போதும் முடியும் போதும் நடுவுலையும். இப்பவும் நான் வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல புரியல, வேற ஒரு டீக்காக்காரரை எடுத்து பார்த்தேன் அப்படின்னா டக்குன்னு புரிஞ்சிடும். ஆஹா, சூப்பரா இருக்கே, ஐயோ இதுக்கு இப்படி இந்த இடத்துல எப்படி அர்த்தம் எடுக்கிறது, நமக்கு பஞ்சதசிக்காரர் வித்யாரண்ய சுவாமி ஏதாவது சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். அவரை தேடி பார்த்தீங்கன்னா அவரு கிடைச்சிருவார். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மதுசூதன சரஸ்வதி எடுத்தீங்கன்னா ஒரு பக்கம் அவரு சொல்லிடுவார், பதஞ்சலி எடுத்தா சொல்லிடுவார், யோக சுதாகர் சதாசிவ பிரம்மேந்திரன் எடுத்தா சொல்லிடுவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கெங்கெல்லாம் சந்தேகம் இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் தெளிவுபடுத்துறதுக்கு அநேக வந்து பார்த்தீங்கன்னா குருமார்கள் நமக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. இப்ப நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து என்ன வாக்கியம் தெரியுங்களா? நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ஒருத்தரோடது சாமி மட்டும் சொல்றாருன்னு. நான் ஒரு ஆள் சொல்றது வந்து என்ன அர்த்தம் தெரியுங்களா? 100 பேர் சொல்றதுக்கு சமம். 100 பேரோட வியாக்கியானங்களும் பரம்பரையா என்னோட குருநாதர் கேட்டு அவர் ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து, என்னோட ஆச்சாரியார் படிச்சு அவர் நிறைய பேர்ட்ட இருந்து ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து நிறைய குருமார்களோட கிரந்தங்களை படிச்சு அவர்கிட்ட இருந்து ஏன்ட்ட வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய லோடட் ஆகி இப்போ உங்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நானும் என்னோட ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப என்னோடதுன்னு எதையாவது நம்ம இது பண்ண முடியுமா, ஸ்வீகாரம் பண்ண முடியுமா? நான் பண்ண முடியாது. இந்த இன்னொரு யோக சூத்திரத்துல ஒரு முக்கியமானது ஒண்ணு சொல்லியிருக்கேன், என்ன தெரியுங்களா? குருக்கு லட்சணம் சொல்லியிருக்கு. யாருக்கா ஞாபகம் இருக்கா? என்ன குரு? சா பூர்வேஷாமபி குரு. முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா லட்சணம் சொல்லும் போது பதஞ்சலி சொல்றார், அந்த அந்த ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா பூர்வேஷாமபி குரு, எல்லா குருநாதர்களுக்கும் முன்னாடி முதல் குருவா இருக்கக்கூடியவர். பூர்வேஷாமபி குரு, ஒரே குரு யாரு? தட்சிணாமூர்த்தி தான் முதல் குரு, நாராயணன் தான் முதல் குரு. பூர்வேஷாமபி குரு காலேன அனவச்சேதாத், ரொம்ப முக்கியமான வார்த்தை. காலேன அப்படின்னா முன்னாடி இருந்தாரா சுவாமி? ஆமா, ஆதி குருவா இருந்தார். போயிட்டாரு, அவ்வளவுதானா? அவர் இல்லையா? இப்போ என்னோட டீச்சர்ஸ்லாம் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அப்ப அவ்வளவுதானே, போயிட்டாரு. முன்னாடி குரு தட்சிணாமூர்த்தியும் போயிட்டாரா சுவாமி அப்படிங்கிற? ஐயோ, போகவே இல்லை.
ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலத்தினால் பகுக்கப்படாதவர், காலத்தினால லிமிட் பண்ணப்படாதவரா தட்சிணாமூர்த்தி இருக்கார். இப்ப எங்க இருக்கார்? யாரெல்லாம் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்களோ இப்போ அவங்க ரூபத்துல தட்சிணாமூர்த்தி தான் இருந்து பாடம் சொல்கின்றார். அவருக்கு பாத்தீங்கன்னா காலம் தடையே இல்லை, அவரை பிரிக்கவே பிரிக்காது. முன்னாடி இருந்தார், இப்பவும் இருக்கார். யாரெல்லாம் வியாச பீடத்துல இருந்துகிட்டு பாத்தீங்கன்னா பாடம் சொல்றாங்களோ சாட்சாத் தட்சிணாமூர்த்தி தான் உள்ள இருந்து பாடம் சொல்கின்றார். ஏன் அப்படின்னா ஞான ஸ்வரூபம் தட்சிணாமூர்த்தி. அந்த ஞான ஸ்வரூபம் பாத்தீங்கன்னா எல்லா உபாதிக்குள்ளாரையும் புகுந்து, குருமார்களோட உபாதிக்குள்ளாரையும் புகுந்து இந்த ஞானத்தை பாத்தீங்கன்னா பரம்பரை பரம்பரை பரம்பரையா கொண்டுட்டு வந்திருக்கு. அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னா, எனக்குள்ளாரையும் அந்த ஞான சுரூபம் தான், குருமார்களுக்குள்ளாரையும் அந்த ஞான சுரூபம் தான். இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த உபாதியை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட குருமார்களோட உபாதிய, அந்த மூர்த்தத்தை பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த கைங்கரியம் பண்ணாங்களோ என்னோட அறிவுக்கு, அவங்களை எல்லாத்தையும் சதா காலமும் நான் நமஸ்காரம் செய்கின்றேன். நம பரமரிஷிப்யோ நம பரமரிஷிப்யா சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் 3வது ஸ்லோகம் வந்துடும். இது ஏன் சுவாமி சொல்லணும்? குரு நமஸ்காரம் பண்ணணுமா சுவாமி? ஒரு கேள்வி வரும்ல, குரு நமஸ்காரம் பண்ணணுமா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான மந்திரம் இருக்கு. யஸ்ய தேவே பரா பக்திஹி யதா தேவோ ததா குரௌ தஸ்யைதே கதிதா ஹ்யர்த்தா பிரகாசந்தே மகாத்மனஹ. என்ன நம்பர் ஜி பாத்தீங்க? யஸ்ய தேவே பரா பக்தி 21 6:21 போட்டது. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் 6:21. ஆமா 23. 23 21 இல்ல 23 6:23 ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல முக்கியமான மந்திரம். ஆமா, யஸ்ய தேவே பரா பக்திஹி யதா தேவே ததா குரௌ அப்படின்னு இருக்கு. நம்ம தேவதையின் இடத்துல எவ்வளவு பிரீத்தி பண்றோம். அதனாலதான் நான் ரொம்ப கண்டிஷனா இருப்பேன். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அலட்சியப்படுத்தினீங்கன்னா வித்யா படித்தமாகாது. மூர்த்தி பேத விபாகினே நல்லா தெரிஞ்சுங்க. ஆத்மனோ ஆத்மா குரு ஈஸ்வரன் இந்த 3த்துக்கும் பேதம் இல்லவே இல்லை. இந்த விதமா எந்த விதமா நம்ம தேவதையின் இடத்துல பக்தி பண்றோமோ, எந்த விதமா தேவதையின் இடத்துல ஸ்ரத்தா பக்தி விசுவாசம் எல்லாம் இருக்கோ, அதே மாதிரி குருவினிடத்துல பாத்தீங்கன்னா எவனுக்கு ஸ்ரத்தையும் பக்தியும் இருக்கோ தேவதை போல, அவனுக்கு மட்டும்தான் அந்த குருநாதர்கிட்ட அவர் சொல்லக்கூடிய அர்த்தங்கள் பிரகாசத்தை அடைகின்றன. புத்தியில போய் பாத்தீங்கன்னா சுவானுபவமா பரிணமிக்கும். சப்த கிரகணம் இல்ல, சைத்தன்யம் சைத்தன்யத்தினால் உணர்த்தப்படும், ஆத்மா ஆத்மாவினால் உணர்த்தப்படும். சப்தத்தை கிரகணம் பண்றதுக்கு மகா பெரியவரோட வியாக்கியானம் உங்களுக்கு ஏற்கனவே நான் அனுப்பியிருக்கேன். இந்த இந்த மந்திரத்துக்கு மேல ரொம்ப பெரிய வியாக்கியானம் மகா பெரியவர் பண்ணியிருக்கார். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, பிரகாசந்தே மகாத்மனக சொல்லக்கூடிய அர்த்தங்கள் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்புரிக்கணும், எனக்கு அனுபூதி ஆகணும் அப்படின்னா குருவினிடத்துல பாத்தீங்கன்னா தேவதையின் இடத்துல ஈஸ்வரன் இடத்துல இருக்கிற பக்தி குருவின் இடத்துல உண்டாகணும். அப்ப சதா காலமும் நம்ம ஆதி காலத்துல இருந்து வரக்கூடிய தட்சிணாமூர்த்திட்ட இருந்து வந்திருக்கிறது. இந்த வித்யாக்கு யாரெல்லாம் பாத்தீங்கன்னா உபகாரம் பண்ணியிருக்காங்களோ குருமார்கள், அவங்களை எல்லாம் ஈஸ்வர சுரூபமா வச்சு அவங்கள்ட்ட எல்லாத்தையும் நான் சதா நான் பாத்தீங்கன்னா பக்தி பண்ணணும். என்னுடைய குருநாதரா இருக்க அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, என்னுடைய ஆச்சாரியர் வரைக்கும் அந்த குரு சம்பிரதாயத்துக்கு நான் நமஸ்காரம் பண்றேன். என்னுடைய குரு என் முன்னாடி நிற்கிறார், அவருக்கு நான் பாத்தீங்கன்னா சதா நித்தியம் பாத்தீங்கன்னா நமஸ்காரம் செய்கின்றேன் அப்படின்னு குரு நமஸ்காரம் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் 3வது ஸ்லோகம் வந்துருக்கு. தைத்திரேய கசாரஸ்ய மயா ஆச்சாரிய பிரசாததஹ விஸ்பஷ்டார்த்தருச்சீனாம் ஹி விஸ்பஷ்டார்த்தருச்சீனாம் ஹி வியாக்யேயம் சம்பிரணீயதே. தைத்திரேய கசாரஸ்ய மயா ஆச்சாரிய பிரசாததஹ விஸ்பஷ்டார்த்தருச்சீனாம் ஹி வியாக்யேயம் சம்பிரணீயதே. இந்த 3வதுல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வியாக்கியாவை பாத்தீங்கன்னா நான் ஏன் பண்றேன் அப்படின்றத பாத்தீங்கன்னா சொல்றேன். கமெண்ட்ரி எழுதுறதுக்கு ரீசன் என்ன?
அப்படின்னும் போது தைத்திரியக சாரஸ்ய. நான் ஏற்கனவே தைத்திரியம்ன்றது என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தித்திரினா புரோக்தம் தைத்திரியக்கம் சொல்லியிருக்கோம். தித்திரி பட்சிகள்கிட்ட இருந்து வந்த கிருஷ்ணயஜுர் வேதத்துக்கே பேரு தைத்திரியம்னு பேர். கிருஷ்ணயஜுர் வேதத்துக்கு இன்னொரு பேர் என்னது அப்படின்னா தைத்திரியம். அப்ப ஷாக்கா மொத்த வேதத்துக்கு பேரும் தைத்திரியம்னு பேரு. இந்த கிருஷ்ணயஜுர் வேதத்துல ஒரு ஷாக்கா இருக்கு, அந்த ஷாக்காக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தைத்திரிய ஷாக்கான்னு பேர். அப்ப என்ன அர்த்தம், வேதத்துக்கே தைத்திரியம் சொல்லலாம், இல்லைன்னா தைத்திரிய ஷாக்கைன்னு சொல்லக்கூடிய ஷாக்காக்கும் பேர் தைத்திரிய ஷாக்கா. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வேதத்தோட சாரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொந்த சாக்கை படிக்காதவங்க இருக்காங்களோ, எனக்கு ஒரு பெரிய குறை இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நர்மதா பரிக்கிரமம் பண்ண ஆரம்பிச்சோன்னே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புரஸ்சரணம், காயத்ரி புரஸ்சரணம் பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. 24 லட்சம் ஜபம் எங்கேயாவது நதி தீரத்தில் இருந்துக்கிட்டு காயத்ரி தேவியை வந்து பிரசன்னப்படுத்துறதுக்காக நல்ல ஒரு புரஸ்சரணம் பண்ணணும் அப்படின்னு 3 வருஷம் ஆகும். சரி, எங்கேயாவது ஒரு இடத்த தேடி உட்கார்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என் மனசுக்குள்ளார வந்து ஒரு குறை இருந்துச்சு. என்ன அப்படின்னா, சுவாத்தியாயோ அத்தியத்தவ்யகன்னு ஒரு விதி இருக்கு. ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த சாக்கையை வந்து பாத்தீங்கன்னா அத்தியனம் பண்ணணும் அப்படின்னு ஒரு விதி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு குறை இருந்துச்சு, தைத்திரி சாக்கா படிச்சா நல்லா இருக்குமே, தைத்திரி சாக்கா படிச்சா நல்லா இருக்குமே, எங்கேயாவது சான்ஸ் கிடைச்சா. எப்போ வேதாந்தம் படிச்சதுக்கு பிறகு, வேதாந்தம் படிச்சதுக்கு பிறகு ஒரு குறை இருந்துச்சு எனக்கு. அப்ப பிரம்மச்சாரி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நர்மதா பரிக்கிரமத்துல குபேர் பண்டார் அப்படின்னு ஒரு குஜராத்ல ஒரு இடம், ஒரு சரஸ்வதி தீரம், சரஸ்வதி சங்கமம் வந்து பாத்தீங்கன்னா நர்மதால ஒரு சரஸ்வதி சங்கமம் ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருகுலம் இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் போய் 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் போட்டோம். அங்க இருக்கிற ஆச்சாரியாருக்கு நான் வேதாந்தம் சொல்லி கொடுக்கணும், அவர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வேதத்தோட தைத்திரிய சாக்கையை சொல்லி கொடுப்பார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வந்துட்டேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள நான் சன்னியாசம் எடுத்துட்டேன். ஆக்சுவலா சன்னியாசம் எடுக்காம இருந்திருந்தேன் அப்படின்னா நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட சாக்கையை வந்து பாத்தீங்கன்னா அத்தியனம் பண்ணியிருப்பேன். அப்போ ஒரு குறை இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன சாமி, என்ன இது ஒரு குறையா இருக்கே அப்படின்னும் போது என்னோட ஆச்சாரியர்கிட்ட நான் சொல்லும்போது தான் சொன்னார் ஆச்சாரியர், ஒரு மனுஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்மிருதி கிரந்தம், எனக்கு என்ன ஸ்மிருதின்னு தெரியல, நான் உங்களுக்கு தேடி சொல்றேன். நான் ஸ்மிருதி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதத்தினுடைய சாரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதத்தினுடைய சாரம் உபனிஷதம். அப்ப கிருஷ்ண யஜுர்வேதம் அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா சாரம் வந்து பாத்தீங்கன்னா எது அப்படின்னா தைத்திரிய ஷாக்கா வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண யஜுர்வேதத்தோட சாரமா தைத்திரிய ஷாக்கையை எடுத்துக்கணும். தைத்திரிய சாக்கையோட சாரமா இந்த தைத்திரிய உபனிஷதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப தைத்திரியக சாரஸ்ய அப்படின்னா தைத்திரியக சாக்கையினுடைய சாரமா இருக்கிற இந்த உபனிஷத்து தைத்திரிய உபனிஷத். தைத்திரிய சாக்கை வந்து படிக்கலன்னா பிரச்சனை இல்லை, தைத்திரிய சாக்கையோட சாரமா இருக்கிற இந்த உபனிஷதத்தை படிச்சீங்கன்னா நீங்க தைத்திரிய சாக்கைய அத்தியனம் பண்ண மாதிரி அப்படின்னு ஸ்மிருதி சொல்லுது. அப்ப யார் யாரெல்லாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சொந்த சாக்கையை படிக்காம நம்ம லௌகிகத்துல போயிட்டோமோ அவங்க எல்லாம் இந்த கிரந்தத்தை ஒழுங்கா வந்து பாத்தீங்கன்னா தைத்திரிய உபனிஷத்தை மேல இருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லா அத்தியனம் பண்ணீங்க அப்படின்னா உங்க சொந்த சாக்கையை அத்தியனம் பண்ண மாதிரி. ஏன் அப்படின்னா இதுதான் தைத்திரிய சாக்கையோட சாரம் இந்த உபனிஷத். இந்த தைத்திரியக சாரஸ்ய இந்த உபனிஷத்திற்கு, தைத்திரிய உபனிஷத்திற்கு மயா ஆச்சாரிய பிரசாதத்தः, என்னால், மயானா என்னால், ஆச்சாரிய பிரசாதத்தக அப்படின்னா என்னுடைய குருநாதர் இருக்கா இல்ல கோவிந்த பகவத் பாதர், சங்கரோட குருநாதர் கோவிந்த பகவத் பாதர். எத்தனை வயசுல பாடம் படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? 12 வயசு. 12 வயசுக்குள்ள இந்த மனுஷன் பண்ண வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா சாட்சாத் சங்கரோவைன்னு சொல்லுவோம். சாட்சாத் சிவபெருமானே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சங்கரா அவதாரம் பண்ணி இந்த சனாதன தர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி நிப்பாட்டிட்டு போயிருக்காரு. அவர் பண்ண காரியத்தை நான் 16 வயசுக்குள்ளார எல்லா கிரந்தங்களையும் பண்ணி முடிச்சிட்டேன். பிரஸ்தானத்திரை பாஷ்யத்தை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்ன மனுஷன் இருந்தாலும் என்ன ஒரு பர்சனாலிட்டின்னு நினைக்கிறீங்க? சங்கரர் மாதிரி ஒரு ஆள் இனிமே பிறக்கவே முடியாது. அவர் சொல்றார், நான் அடிக்கடி சொல்லுவேன், இல்லை யாராவது கேட்டா சொல்லுவேன், சாமி நீங்க நல்லா பாடுங்க, என்னோடதெல்லாம் இல்லை, என்னோடது கொஞ்சம் கூட இல்லை, நான் ஒரு இடியட். அப்ப யாரோடது? எல்லாம் என்னோட ஆச்சாரியா இருக்குதான் போகுது. அப்ப ஆச்சாரியார் இங்க சொல்றார், சங்கரர் சொல்றார் மயா ஆச்சாரிய பிரசாதத்தக,
ஆச்சாரியரோட பிரசாதத்திலிருந்து என்னால். அப்ப நான் கிரகணம் எங்க இருந்து பண்ணியிருக்கேன்? என்னோட அறிவு இல்ல சாமி, கோவிந்த பகவத் பாதத்திலிருந்து நான் படிச்சது இந்த கிரந்தம். இந்த அர்த்தத்தை வந்து நான் என்ன பண்றேன்? எதுக்காக எழுதுறீங்க? நீங்க தான் படிச்சுட்டீங்களா, போய் உட்கார வேண்டியது தானே? இல்ல கைங்கரியம் பண்ணணுமே. என்ன ரிணம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது, 3 ரிணம் ஒவ்வொரு தலைக்கு மேலேயும் இருக்கு. என்ன ரிணம்? பித்ரு ரிணம், 2வது தேவ ரிணம், 3வது ரிஷி ரிணம் அப்படின்னு. ரிணம்னா கடன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கடன் பட்டிருக்கும். அப்பா அம்மாவோட மிச்சம் தான் இந்த உடம்பு இருக்கு. என்னோட அறிவு, என்னோட எது எல்லாம் அப்பா அம்மா கொடுத்தது. என்னோட ஸ்கின் டோனா இருக்கட்டும், என்னோட பலமா இருக்கட்டும், என்னோட எல்லா விஷயங்களும் என்னோட அப்பா அம்மாட்ட இருந்து பரம்பரையா வந்துகிட்டு இருக்கிறது. அப்ப பித்ரு ஆர்ஜிதம் அப்படின்னு பேரு. இப்ப நீங்க கிரகஸ்தர்களா இருக்கீங்கன்னா உங்க சொத்து பத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா கொடுத்த சொத்து பத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு இருப்பீங்கல்ல, பித்ரார்ஜிதம். பித்திருக்களால வந்து பாத்தீங்கன்னா சொத்து பரம்பரையா வந்துகிட்டு இருக்கும். பெண்களுக்கு ஜுவல்ஸ் வந்துகிட்டு இருக்கும். அம்மா கொடுத்த பட்டுப்புடவையெல்லாம் கூட வச்சிருப்பீங்க எல்லாரும் நீங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கோமா? ஆமா, அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த உடம்பு அனுபவிச்சுட்டு இருக்கோம். என்னோட அறிவு அப்பா அம்மா போட்ட பிச்சை தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்து தலையிலையும் வந்து பாத்தீங்கன்னா பித்ரு ரிணம்ன்றது தலையில இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேவ ரிணம். இங்க இருக்கக்கூடிய எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கிற எக்காலஜி நம்ம சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே பஞ்சபூத்தங்களும் தேவதைகளோட சொரூபம். எல்லா தேவதைகளால தான் வாயு பகவான் இல்லைன்னா சுவாசம் பண்ண முடியாது. அக்னி தேவன் இல்லைன்னா வந்து சமைக்க முடியாது. பூமாதேவி இல்லை அப்படின்னா நமக்கு எதுவுமே கிடைக்காது, நிக்க முடியாது, நமக்கு ஆதாரமே இல்லாம போயிடும். வர்ண பகவான் இல்லைன்னா ஜலம் இல்லாம போயிடும் உங்களுக்கு. அப்ப எத்தனை தேவதைகள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கு. நம்ம எல்லா தேவதைகளுக்கும் வந்து கடன் பட்டிருக்கோம். தேவ ரிணம் இருக்கு ஒவ்வொரு பர்சனுக்கு மேலையும். அதுக்கப்புறம் முக்கியமானது 3வது ரிணம் என்னது? ரிஷி ரிணம், நாலேஜ். நமக்கு இருக்கக்கூடிய ஞானம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோடது இல்ல, எல்லாம் பெரியவங்க போட்ட பிச்சை. இட்லி சுடுவீங்களா நீங்க? ரொம்ப ஈஸியா சுட்டீங்கல்ல இட்லி. என்ன சாமி, ரொம்ப ஈஸி தான் சாமி. இத்தனை எனக்கு இட்லிக்கு என்ன மாவு போடுவாங்கன்னு தெரியாது. 3 கிளாஸ் அரிசி, 1 கிளாஸ் உளுந்து, ஒரு 10 கிராம் வந்து வெந்தயம் போட்டிங்கன்னா ஆயிடும் சாமி அப்படின்னு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ பிரயத்தனம் பண்ணியிருப்பாங்க இந்த காம்பினேஷன் வர்றதுக்கு. உளுந்த வடைக்கு அழகா சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கலரோட பொன் கலர்ல உளுந்த வடை எடுத்துடுறீங்க நீங்க. இதுக்கு பின்னாடி எத்தனை ஜென்ரேஷன் வந்து ஒரு இட்லியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிருக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம ரோட்ல நடந்துகிட்டு இருக்கோம். இந்த ரோட்டை கல்டிவேட் பண்றதுக்கு எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. நகரமா மாறுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கோம். நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்க ஒண்ணு கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களோடது இல்லை. நீங்க உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு அறிவு கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொந்தம் கொண்டாடுறதுக்கு இதே. நான் தான் சொல்றேன், ஞானம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா என்னது? காமன், எல்லாத்துக்குமானது. ஒருத்தர் மட்டும் சொந்தம் கொண்டாடவே முடியாது. பரம்பரையா வந்துகிட்டு இருக்கிறது. அப்ப என்ன பண்ணணும்னா, பரம்பரையா வந்துகிட்டு இருக்க ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? என்னோடதுன்னு வச்சுக்கிட்டு நான் யாருக்கும் சொல்லி கொடுக்க மாட்டேன் அப்படின்னா திருட்டு. கடன் வாங்கியிருக்கோம், நம்ம ரிஷிகளுக்கு எல்லாம் கடன் பட்டிருக்கோம். அப்ப அந்த ரிஷி ரிணத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணணும்? தான் படிச்சதை மற்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுக்கணும். வரப்போகுது பின்னாடி வந்து ஆச்சார முதல் சீக்ஷா வழியில சொல்ற, சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதித்தவ்யம். படிக்கிறதையும் படிச்சு கொடுக்கறதையும் எந்த காலத்திலையும் நிப்பாட்டாத, செய்யாம இருக்கவே இருக்காத. நித்தியம் சுவாத்தியாயம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளால ஒரு விஷயத்தை நல்லா ரிசீவ் பண்ணி அதை கற்று முடிச்சதுக்கு பிறகு அந்த விஷயத்தை இன்னொருத்தருக்கு பாஸ் பண்ணிடணும். ஒரு கிரந்தத்தை படிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு மேல ரிஷிரணம் வந்துருச்சுன்னு அர்த்தம். படிச்ச விஷயத்த, குருநாதர்கிட்ட இருந்து படிச்ச விஷயத்த உடனே இல்லை, கிரந்தத்தை கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு கிரந்தத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு எல்லாம் கீதா எல்லாம் படிச்சிருக்கீங்கல்ல, போச்சு, அவ்வளவுதான். கடன் பட்டி. படிக்காத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. படிச்சு முடிச்சிட்டீங்கல்ல, 2.5 வருஷம் உட்காந்து கீதையை படிச்சிட்டீங்களா, போச்சு, கடன் பட்டீங்க. இனிமே நீங்களாச்சு கிருஷ்ணராச்சு. அந்த கடனை வந்து பாத்தீங்கன்னா எப்படி முடிப்பீங்கன்னு தெரியாது. கீதையை இன்னொருத்தருக்கு யாருக்காவது ஒரு மொட்டையை பிடிச்சி தலையில வந்து பாத்தீங்கன்னா மாவரைச்சு அந்த கீதையை சொல்லி கொடுத்துடணும், தலைக்குள்ளார திணிச்சு விட்டுறணும். இல்லை அப்படின்னா அவ்வளவுதான், பெரிய கடன். ரிஷி ரிணம்ன்றது பெரிய கடன், உங்களை விட்டே வைக்காது. அப்ப பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, சன்னியாசிக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ரிஷி ரிணத்தை போக்குறதுக்காக இப்ப நானா இருக்கட்டும், நிறைய குருமார்களா இருந்து என்ன பண்றாங்க, சொல்றாங்க. யாருக்காக சொல்றாங்க? விஸ்பஷ்டார்த்த ருச்சிராமி. ஆச்சாரியர் சொல்றார், ஆச்சாரியாரோட பிரசாதத்திலிருந்து நான் படிச்சேன். அந்த படிச்சதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, யாரெல்லாம் எனக்கு பின்னாடி இந்த தைத்திரியத்தை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா படிக்கணும் சுவாமி,
நான் வந்து பாத்தீங்கன்னா சந்தேகம் இல்லாம நான் வந்து அர்த்த கிரகணம் பண்ணிக்கணும் இந்த தைத்திரியத்தை பத்தி அப்படின்னு யாருக்கெல்லாம் விஸ்பஷ்டார்த்தம் அப்படின்னு என்ன அர்த்தம், நல்ல கிறிஸ்டல் கிளியரா எனக்கு அர்த்தம் உண்டாகணும்னு யாருக்கெல்லாம் இந்த கிரந்தத்து மேல ருச்சி இருக்கோ அந்த ருச்சி உடையவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இயம் வியாக்கியேயா சம்பிரணீயதே, இந்த வியாக்கியானமானது மயா சம்பிரணீயதே, என்னால் நன்றாக எழுதப்படுகின்றது. அப்ப ஆச்சாரியார் ரீசன் சொல்லிட்டாரு, நான் குருட்ட இருந்து வாங்கினப்பா இதை வந்து பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம், எல்லாத்துக்கும் இல்ல, யாருக்கெல்லாம் ருச்சி இருக்கோ அவங்கெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணுன்றதுக்காக என்னால் செய்யப்படுகிறது அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அப்ப முதல் ஸ்லோகம் ஆத்ம நமஸ்காரம், ரெண்டாவது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா குரு நமஸ்காரம், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா கிரந்தம் பண்றதுக்கான காரணம், மூணுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்லி முடிச்சார். இதுக்கப்புறம் நாளையில இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பாஷ்யத்துக்குள்ளார என்ட்ராகும். ரொம்ப அருமையான பாஷ்யம் இருக்கு, நாளையில இருந்து நம்ம ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஷண்ணோ மித்ரஷம் வருணः ஷண்ணோ பவத்வர்யமா ஷண்ண இந்திரோ ப்ரஹஸ்பதிः ஷண்ணோ விஷ்ணுருருக்ரமः. நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி த்வாமேவ பிரத்யக்ஷம் பிரம்ம வதிஷ்யாமி ரிதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாமவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நாராயண 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 நாராயண. பொறுமையா போலாம், புரிஞ்சு போலாம், ஒன்றும் அவசரமே இல்லை, மெதுவா போலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தா எழுதி வச்சுங்க, அந்த சந்தேகத்தை கேட்டுக்கிட்டே போங்க. சொந்த சாக்கா, நிறைய பேருக்கு தைத்திரிய சாக்கா தான் சொந்த சாக்கா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதை நல்லா படிச்சிங்கன்னா வேதத்தை படித்த மாதிரி உங்களுக்கு பூர்ணமாயிடும். வேதத்தோட சிரசு. நமஸ்காரம் நமஸ்காரம்.